मुझे जल्दी जाना। मेरा कभी जल्दी है? क्या बात है भाई, मैं इतना कह रहा हूँ, तुम अपना पकड़ रखते हो। ये क्या हर रोज तुम जगह झाड़ा करते रहते हो? भाई पानी मेरा है, घर भी मेरा है, पैसा मेरा है। नहीं, पैसे की बात करो, मैं बड़ा ये घर है या तो हौसला बता, मेरा फराई फटे होगा। मैं जूले सीजर की लड़ाई पढ़ू है तो तुम्हारा लड़ाई देखूं, बाद में भेजा बताओ लो कहने के तुम्हें आपको बिचारा पता है। Enter Caesar and his train. I'll do so, but look you, Cassius, the angry spots of glow on Caesar's brow. The angry spots of glow on Caesar's brow. The angry. பூனை எலி மேல பாஞ்சான். அது இல்லீங்க, இது இருக்குது கர் கர் மோட்டர் இல்லீங்க, வீடு ஹவுஸ். கியா நம்பர்? घर का नंबर 420. 420 அது என்னது? அங்க ஒரு பக்கம் 15, இன்னொரு பக்கம் 420 போட்டிருக்குது. எதை சொல்றாரு இவரு? तुमको हिंदी नहीं मालूम? हिंदी थोड़ा थोड़ा. உங்களுக்கு தமிழ் नहीं मालूम? தமிழ் थोड़ा थोड़ा. அங்கேயும் தோடா இங்கேயும் தோடா போடா. இந்த வீட்டுக்கு வந்த பாருனாரு. भाई इधर हम तुम एक कमरे में बंद हो. इधर दोस्त मुरली
மொழியார் கோன தசரத் ஜி மை குசி ராம் ராம் ராம். உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதோ? சார் ஐம் சாரி, மை நேம் இஸ் சூரி. சூரியா பூரி? செருப்பால் அடிக்கணும். என்ன சொல்லிக்கிட்டேன், இந்த வீட்டுல தமிழ் குடும்பத்தை தேடுறோம் பாரு. ஐயா என்ன மன்னிச்சிருங்க. ஐ மீன் ஐம் சாரி. அப்ப பூரி சப்ஜி. நீங்க சார், ஐயோ உங்களுக்கு தமிழ் பேச தெரியுமா? தெரியுமா? எங்க தாய்மொழியே தமிழ். இந்த குடும்பம் தமிழ் குடும்பம். ஐயா இவர் கூடவா? இவர் தனி குடும்பம், தனி மொழி, தனி கொடி. இது ஐ மீன் துணி வளர்த்துற கொடி. துணி துவச்சிக்கிற பழக்கம்லாம் உண்டா? பம்பாயில யார பார்க்க வந்திருக்கீங்க? இந்த அட்ரஸ்ல இருக்கிற என் ஃப்ரெண்ட பாக்கலான்னு வந்தேன். இங்க அட்ரஸும் இல்ல, ஃப்ரெண்டும் இல்ல. முரளி 420 ரகுராம் ரோடு, மாட்டுங்கா, பாம்பே 19. அட்ரஸ் இதுதான். ஆனா ஃப்ரெண்டு தான் வெளியே போயிருக்கான். வெளியே போயிருக்கானா? வந்துருவான்ல? வருவான். வராம எங்க போவான்? சாப்பாடா. என்ன நிக்கிறீங்க? உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? ஒரு டம்ளர்ல நல்ல தமிழா கொடுங்களேன். இவரோட பேசி எல்லாம் மறந்துடும் போல இருக்கு சார். பாலா, இது முரளியோட ஃப்ரெண்டு, மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காரு. நீ போய் கூல் ட்ரிங்க்ஸ் 2 வாங்கிட்டு வா. இவன் வந்து முரளியோட அண்ணன் பாலா. நமஸ்காரம் சார். கூல் ட்ரிங்க் வாங்கிட்டு வராங்க. ஒரு கம்பெனியில ஃபிட்டரா இருக்கான். இவன் தம்பி கிருஷ்ணா. ஹலோ ஹலோ. ஏ முரளிக்கா தோஸ்த. ஓ அச்சா அச்சான்ட்டு எப்படி விளையாடுறாரு? இவர் குஷிராம், நம்ம வீட்டுல குடியிருக்கிறவரு. கெட்ட பிரம்மச்சாரி. ஆளை பார்த்தா கெட்ட பிரம்மச்சாரியா இருக்கேன். கிருஷ்ணாவை பத்தி முரளி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கான். நீங்க தான் சார் பிஏ படிச்சிட்டு இருக்கிறது. உங்க விடா முயற்சி நான் பாராட்டேன். இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டுக்காக 5 வருஷமா பிஏ எழுதுறீங்களாமே, ஒத்துக்கிறீங்க? ரெக்கமெண்ட்ல பவிஷ் மெட்ராஸ் வரைக்கும் போயிருச்சுடா. ஆமா, பம்பாய்க்கு என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சொல்லல, ஜஸ்ட் என் பொண்டாட்டிய பார்த்து போலான்னு வந்தேன். என்னது பொண்டாட்டியா? அப்ப நீங்க கல்யாணம் ஆனவரா? ஆமா சார், என் ஒய்ஃபோட வீடு இங்கதான் பாம்பேல இருக்கு. ஓஹோ. ஆமா, முரளி உங்களுக்கு எப்படி பழக்கம்? முரளி வேலை பாக்குற ஆபீஸோட மெட்ராஸ் பிரான்ச்ல நான் வேலை பாக்குறேன். சோ பம்பாய்க்கு வந்த ஒய்ஃபோட வீட்டுக்கு வந்து அட்ரஸ் கொடுத்துட்டு வந்தான். கரெக்ட். விவசாய கட்டணும். யாரு? அவனை சொல்றேன். அவனை நம்பி நீங்களும் சீச்சி, மெட்ராஸ்ல இருந்து வர முடியுமா? ஏறி உட்காந்து தான் வந்தேன். சார் நீங்க யாருன்னு சொல்லி பார்த்தா தெரியல. அவங்க அப்பன். முகம் கடுகடுன்னு மாறும் போதே நினைச்சேன் நீங்க தான் முரளிக்கு அப்பனா இருக்குது. அப்பனா இருக்கணும். டேய் சூரி, எப்ப வந்த? இப்பதான்பா. ஏன் சோகமா இருக்கே? உங்க அப்பா மீட் பண்ணிட்டேனே. ஐயோ அப்பா என்ன? எல்லாம் விசாரிச்சுட்டேன். முரளி எதிராவோ ஜாவிட்டு வந்துடுறேன். बात पूछ के उसके जल्दी जल्दी भेज दो. கேப்பா, அவன் இப்பதானே வந்தான். அதுக்காக 4 நாள் இங்க கேம்ப் பண்ண சொல்றேன். 4 நாள் இருக்க மாட்டான், 1 மாசத்துல போயிடுவான். என்னடா சொல்றாரு? ஒண்ணும் இல்ல, டிஃபன் சாப்பிட சொன்னாரு. நான் குளிச்சுட்டு வந்துட்டேன், சாப்பிடலாம் சொன்னேன். கிருஷ்ணா 2 கிளாஸ் கொடுடா. ரெண்டா சாத்துக்குடி ஜூஸ் வாங்கிட்டு வராம இந்த கூலிக்கு வாங்கிட்டு வந்துருக்கேன். சாப்பிட்டா உங்க உடம்புக்கு என்ன ஆகுது? ஒண்ணும் ஆகாது சார். உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நீங்க சும்மா இருங்க. சார் என் உடம்பு பத்தி எனக்கு தான் சார் தெரியும். ஆமாப்பா, நல்ல ஜூஸ் அது. நல்ல ஜூஸ் இல்ல. ஆமா, நல்ல ஜூஸ் இல்ல. கொண்டு போய் கொடுத்துட்டு பைசா திரும்பி வாங்கிட்டு வா. சரிப்பா சார், நான் வேணா பைசா கொடுத்து முதல்ல குளிங்க. நீ எப்படியும் குளிச்சு ஆகணும். முரளி, உங்க வீட்டு திருட்டு பையனே இருக்காது போல இருக்கே. ஏன்? ஏன்னா ஹிந்தி கொண்டு தமிழ் கொண்டுன்னு காவலுக்கு 2 வச்சிருக்கீங்க. வந்த அன்னைக்கு உபசரிப்பு சரியா இல்லைன்னு பாக்குறியா? தப்பு உன் ஃப்ரெண்டு மேலதான்டா. என்னடா சொல்ற? 5 வருஷமா நான் இங்கிலீஷ் படிக்கிறேன்னு உனக்கு மெட்ராஸுக்கு போய் சத்தியம் சொல்ல தெரியல. அப்பாவி, உனக்கு கல்யாணம் ஆன விஷயத்தை சொல்லிட்டியா? செருப்பா அடிப்பேன். ஏண்டா நான் தள்ளியும் போய் கல்யாணம் பண்ணிட்டேன். ஒழுங்கா பண்ண கல்யாணம்டா. சொன்ன என்ன தப்பு? உனக்கு இனிமே இந்த வீட்டுல பச்சை தண்ணி கூட கிடையாது. அப்பா, இனிமே குளிக்க வேண்டாம். எப்படா தினம் இந்த ஹோட்டல் சாப்பாடையும் சாப்பிடுறீங்க? சாமி, அண்ணனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருங்களேன். ப்ராப்ளம் சால்வ்டு. எங்க அண்ணனுக்கு கல்யாணமா? இது மாதிரி தத்து பண்ணி வீட்டுல வந்து பேசாத. காலையில கை கட்டின பேண்டா வாய் கேட்டாங்க போன மாதிரி உனக்கு படுக்க பாய் கூட கிடைக்காது. ரோடு அலையணும். அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்க யாரும் கல்யாணமே பண்ணிக்க போறது இல்லையா? டேய், உங்க கட்ட வேணாதரா. கட்ட வேகுதோ இல்லையோ, எங்க அப்பாவோட லட்சியம் வெந்தாகணும். ஒண்ணு நிச்சயம், உங்க அப்பா ஒரு பைத்தியக்காரன். அதை விடு, ரயிலை விட்டு இறங்கினோன்னா நேரம் என்ன பாக்க இங்க வந்துட்டியே. உன் ஒய்ஃப் கோச்சிக்க மாட்டாள? அவ கோச்சிக்கிட்டு இங்க பம்பாய்க்கு மாமனார் வீட்டுக்கு வந்ததுனால தானே நானே பின்னாடி வந்தேன். அவன் மெயில வந்தா நான் ஜன்டா. கிருஷ்ணா, இத வானில போட்டு இந்த துணியை வாங்கிட்டு வா. இதுல மிச்சம் 2 ரூபா இருக்கும், நீ எடுத்துக்கோ. இந்த வேலை வேற. இந்த லட்சத்தை நான் எங்கேயும் பாஸ் பண்ண போறேன். இப்பதான்டா இது. இதுக்கு முன்னால 1 வருஷம் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சியே, அப்ப என்னாச்சு? அப்போ வாடகை செஞ்ச, இப்ப உனக்கு செய்யற. அதுக்கு இது மேல போயிட்டு வா.
என்ன மிஸ்டர் கிருஷ்ணா, இல்ல மத்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்க எப்படி பாஸ் பண்ணீங்க? அது காப்பி அடிச்சிருக்கும். காப்பி அடிச்சது இங்கிலீஷ் தான், அதனாலதான் ஃபெயில். மத்ததெல்லாம் தமிழ் மீடியம். இந்த இங்கிலீஷும் தமிழ் மீடியத்துல வச்சிருந்தா என்னைக்கோ பாஸ் பண்ணிருப்பேன். இங்கிலீஷ்னா உன் தம்பிக்கு ரொம்ப கஷ்டம் போல் இருக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது எழுதினே பாரத்திலே பணம் அமிச்சா உஸ்மே எனக்கே வாபஸ் ஆகுது. அப்படி எழுதியது இது பாஸ் பண்ணும். எப்பவுமே நீங்களே அடிச்சிட்டு இருந்தா இப்படி ஒரு நாளைக்காவது உங்களுக்கு பணம் வரட்டுமே இருந்தா அப்படியே எழுதுனேன். சத்தியமா இந்த வருஷமும் நீ பாஸ் பண்ண போறது இல்ல. அப்பவாவது என் படிப்பை நிறுத்துவீங்களான்னு பாப்போம். ஐயோ அவன் ரொம்ப கஷ்டப்படுறாரு, விட்டுருப்பா. அதெல்லாம் முடியாது. இன்னும் 5 வருஷம் ஆனாலும் நீ படிச்சே ஆகணும். உன்னோட படிப்பு 5 ஆண்டு திட்டம் மாதிரி முடியவே முடியாது. क्या बोलता है? तले में अरिप आता है. मुर्गा 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 बरकतिया मुर्गा 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 புரியாது. ஐயோ முடிஞ்சது முருகா. அவசரப்படுறிய முருகா. முருகா 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 அனச்சாத முருகா. அப்பா சொல்றேன், கோச்சுக்காதீங்க. இந்த 1000 தடவை முருகான் சொல்ற பூஜையை காலையில வச்சுட்டு என் கழுத்தா இருக்காதீங்க. டெய்லி உங்களால ஆபீஸ்க்கு லேட். ஒரு மாசத்துக்கு குளிக்கிறத நிறுத்தினால நிறுத்துவன தவிர என் முருகனை கும்பறத நிறுத்த மாட்டேன். நான் வேலைக்கு போறது நின்னா இந்த வீட்டுல எல்லாம் நின்னுடும். அது எவ்வளவோ தேவலம்மா. உன்னை நான் வேலைக்கு அனுப்பிச்சிட்டு இங்க நான் படுற பாடு அந்த முருகனுக்கு தான் தெரியும். நான் உங்களை படாத பாடுபடுத்துறேனா? சொல்ல இப்படி ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்து நிக்கிறீங்க. இதை விடவா? இது என்ன ட்ரெஸ்ஸா இல்ல பிரஸ்? இது ஒண்ணும் தஞ்சாவூர் இல்ல, பாம்பே சிட்டி. நீங்க சொல்ற மாதிரி 8 முழ புடவைய சுத்திக்கிட்டு எங்க ஆபீஸ்க்கு போனா எங்க கம்பெனி ட்ரெஸ் ரெகுலேஷன் படி சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. நல்ல வேலை. ட்ரெஸ்ன்னு ஒன்ன போட்டுக்கிட்டு வரணும்னாவது கம்பெனில ரூல் இருக்க. அது போதும். நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களே பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத கல்யாண புரோக்கர் உத்தியோகம், அதை விட இது ஒண்ணும் குறைஞ்சு போல. என் வீக் பாயிண்ட நல்லா புரிஞ்சுக்கிட்ட அப்பப்ப என்ன மிரட்டுற முருகா. அப்படின்னா வாயை முடிக்கிட்டு சும்மா இல்ல. சரி இந்தாங்க பிடிங்க இந்த மாசம் சம்பளம். எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபாய் கேட்டன முருகா. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல, எல்லாம் வச்சிருக்கேன். அது போதும் முருகா. அப்ப வரேன் முருகா. வரேன்ப்பா. அப்பா அழகு. அழகு 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 கூப்பிடாதீங்க, எனக்கு கெட்ட கோவம். டேய் கண்ணா, பூஜை முடிஞ்சு யாருமே தீர்த்த சாப்பிடலடா. நீ யாரு கொஞ்சம் சாப்பிடுறா. இத சாப்பிட்டா அறிவு வளரும்டா. கொஞ்சம் குடி, நான் முதல்ல கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். முருகா 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 முருகா. தீர்த்தம் எங்கடா? குச்சிக்குங்க. இந்த வீட்டுல நைட்ல ஒருவேளை சப்பாத்தி எல்லாருக்கும் ஃப்ரீ. அது அப்பா செலவு. பாக்கி செலவெல்லாம் அவங்க அவங்களே பாத்துக்கணும். இது வெங்காயம் சப்ஜி இதெல்லாம் அவங்க அவங்க இஷ்டத்துக்கு ஹோட்டல்ல சாப்பிட்டுக்க வேண்டியது. நைட்ல மட்டும் படுக்க இங்க வந்தா போதும். அதுவும் 3/4 வயசு நாள் இவர் வரமாட்டாரு. மாசத்துல 20 நாள் நைட் டியூட்டின்னு வெளில போயிடுவாரு. அது என்ன நைட் டியூட்டியோ? சரி, நீங்க 2 பேரும் சம்பாதிக்கிறீங்க. இருக்காரு உங்க தம்பி ஷேக்ஸ்பியர், அவர் எப்படி? காலையில டிஃபன் என் கணக்கு, மத்தியானம் சாப்பாடு இவன் கணக்கு, நைட்டு சப்பாத்தி ஓசி. வந்துட்டானே சப்பாத்தி. ஏண்டா அதுக்குள்ள படிச்சு முடிச்சிட்டியா? கொடுங்க. ஏண்டா இது ஒரு ஆபீஸாடா இது? ஒரு பொம்பளைய கூட காணும். இந்த கம்பெனில உங்க அப்பா பார்ட்னரா? எங்க அப்பா ரெக்கமெண்டேஷன்ல கிடைச்ச வேலை. அப்புறம் எப்படி பொம்பளைங்க இருப்பாங்க? என்னடா அது இப்படி பார்த்தா கண்ணுக்கு குளிர்ச்சியா ஒரு மினி, ஒரு மிடி, ஒரு மிக்ஸி, ஒரு செக்ஸி அதெல்லாம் இருக்க வேண்டாம். மிக்ஸியா? மேல ஒரு கிரைண்டரே சின்னமா இருக்கு. கிரைண்டரா? மல்டிபர்பஸா? எங்க எங்க? அலையாதடா அலையாத, பொண்டாட்டி துரோகம் பண்ணாதடா. ஆமா, உன் வயசு தகராறு என்னாச்சு? ஏது தகராறு? நேற்று நான் அவளும் ஏதோ கமால் ஹோகியா படம் பார்த்தோம். அதே மூட்ல வீட்டுக்கு வந்தோம். ஓகே, சரண்டர் ஆயிட்டாளா? அவையா அவரா? நான் சரண்டர் ஆயிட்டேன். என் பொண்டாட்டி ஒரு மாதிரி. ஐயோ சிச்சி, நீ நினைக்கிற மாதிரி இல்லப்பா. அவன் ஒரு டைப். சின்ன விஷயத்தெல்லாம் சீரியஸா எடுத்துக்குவோம், பெரிய விஷயத்துல கோட்டை விட்டுருவோம். இல்லாட்டா உன்ன கல்யாணம் பண்ணிப்பாளா? பாருங்க விளையாடுறியா? நான் எதுக்கு சொல்ல வரேன், அவளை ஒரு மாதிரி விட்டு தாண்டா பிடிக்கணும். பட் இன் டோட்டல் she is a fool. Still I love her, she loves me. We are having a foolish love. அப்பா மெட்ராஸ்ல லெட்டர் வந்திருக்கு, கொஞ்சம் பிரிச்சு படிங்க. பிரிக்காமே படிக்கலாமே? இல்ல பிரிச்சாதான் படிக்க முடியும். அப்பா என்னப்பா போட்டீங்க? அப்பா வரதோட முதலியார் லெட்டர் எழுதிருக்காருப்பா. தெரியும்டா, குடிக்க கொஞ்சம் தண்ணி உண்டா போ. ஏப்பா லெட்டர் படிக்கல? அதுக்கு இப்ப என்னடா அவசரம்? இல்லப்பா, ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்து அதை நீங்க படிக்க மறந்துட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இருக்காது, குடிக்க தண்ணி உண்டாடா. இல்லப்பா, அதுல நிச்சயமா முக்கியமா ஏதாவது இருந்து தொலையட்டும். குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டாடுறா. ஏன்டா அவசரப்படுற? தண்ணி கொண்டாட கொண்டு வேண்டியதானே?
நிதானமா படிக்கிட்டோம். அப்பா தண்ணி குடிச்சிட்டு உடனே படிச்சிருங்க. ஏப்பா போன வாரம் எழுதியிருந்தாரு ஒரு லெட்டர், அதுல கூட இதேதான் எழுதியிருந்தார. இதேதானா அதுல எழுதியிருந்ததான் இதுலயும் எழுதியிருக்காரான்னு ஒரு யூகம்தான். அப்பா லெட்டர் தண்ணி குடிச்சாச்சு இல்ல, படிங்க. சரி நான் படிச்சுக்கிறேன், நீங்க போங்க. விவரம் தெரியாது பையன். நிக்கிறீங்க? ஒண்ணுப்பா, ஒண்ணு லெட்டர் படிச்சுட்டு கீழே போட்டீங்க, யாரோ வராப்புல இல்ல? யாரு அங்க இல்லப்பா, லெட்டருக்குள்ள. அவன் தாரா அவரை பத்தி சொல்றான்ப்பா. தாரா? ஏடா லெட்டர் பிரிச்சு படிச்சிட்டீங்களா? இது எனக்கு தெரியாது. அதெல்லாம் உனக்கு ஏண்டா, தாரா ஏதோ ட்ரைனிங்காக வர. அது எப்படி உனக்கு தெரியும்? அது ஒண்ணு இல்லப்பா, நீங்க லெட்டர் எழுதி படிச்சிருந்தீங்களா, அது ஓரமா தாரா ட்ரைனிங் வர அந்த லைன் மட்டும் படிச்சிட்டேன். ஆமாப்பா, நான் ஒன்னும் லெட்டர் இப்படி திருப்பி திருப்பி படிச்சு பாக்கல. ஆமா. என்னது மெட்ராஸ்ல இருந்து ட்ரைனிங்காக உங்க அப்பா ஃப்ரெண்டோட பொண்ணு இங்க வராளா? இப்போ ஒரு பொண்ணே எங்க வீட்டுக்குள்ள நுழைய போற. அது டெஃபரட்டா பொண்ணு தானே? எப்படி உங்க அப்பா சம்மதிச்சாரு? இத்தனை நேரம் ரயில்ல வந்துட்டு இருப்பா. ஆஹா, இந்நேரம் பார்த்து நான் மெட்ராஸுக்கு போறேனே. இதே ட்ரெஸ்லயா? வேற வழி, லாட்ஜ்ல வெந்நீர் இல்லன்ட்டான். ஆ. அதான் வர வழியில உங்க ஆபீஸ்ல குளிச்சுட்டு போயிடலான்ட்டு. அத்த விடா, நீ சொன்ன நியூஸ் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. பிரம்மத்துல ஒரு பொண்ணா? இல்லடா, பஞ்சு மூட்டைங்களுக்கு நடுவுல ஒரு நெருப்பு பந்தம். எந்த மூட்டை பத்திக்க போதோ? இந்த மூட்டை இல்லாம போயிடுச்சு. அடே வேலைக்கு போகாம எங்க போயிட்டு வரான்? அந்த பொண்ணு வர போறான்னு தெரிஞ்சது ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரானா? இங்கே உட்காந்துட்டான். கைகுலிக்கு வரவேற்க போறானா? ரொம்ப ஸ்பீடா இருப்பான் போல் இருக்க. என்னடா பாக்குற? உன் பவிஷ்ய தெரிஞ்சுக்கதானே லீவே போட்டிருக்கேன். என்ன பாக்குறான்? இவன் யோகியத்தை தெரிஞ்சுக்கதானே லீவே போட்டிருக்கு. ஸ்டவ் ரிப்பேர் பண்ற சாக்குல லீவ் போட்டு உட்காந்துட்டு இருக்கியா? அந்த பொண்ணு வந்தாதானே தெரிய போகுது உன்னோட பவுஸ். அடப்பாவீங்களா, இன்னும் கொஞ்ச நேரம் போனா ரோட்லயே போய் உட்காந்துருவானுங்க போல இருக்கே. அந்த பொண்ணு வரும்போது நாம வீட்டுல இருந்தா அப்பா எங்க தப்பா நினைப்பாரோன்னு நான் லைப்ரரிக்கு போயிட்டு இருக்கேன். இவங்க என்னடான்னா வேலைக்கே மட்டம் போட்டானுங்க. இவனுங்களே எப்படின்னா நான் மட்டும் ஏன் போனோம்? நானும் மட்டம். ஏடா கிருஷ்ணா, லைப்ரரி போனோம்னு பணம் வாங்கினியே போல? அதுப்பா நான் மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு ஸ்டாக் டேக்கிங், இன்னைக்கு புத்தகம் எடுக்க முடியாது. அந்த பணம் இருக்குல்ல, நீ செம்பூருக்கு போய் அங்க வர வேண்டிய வாடகை எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துருப்போம். அது இன்னைக்கு. ஆமா, நீ சும்மா தானே இருக்க, நீ போயிட்டு வந்துறேன். அப்பா நான் வந்து ஒரு ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வேணா முரளி லீவ் போட்டு தான் இருக்கான், அவன் அனுப்புங்க. உன்னால முடியலன்னா முடியலன்னு சொல்ற. என்ன போ சொல்ற? நானே பாவம் உடம்பு முடியாத லீவ் போட்டு உட்காந்துருக்கேன். ஆமாப்பா, பாவம் படுத்த படுக்கையா இருக்கான். பாத்தீங்களா, இனிமே கூட காட்டுறான். இந்த ஸ்டவ் 6 மாசமா எரியாம இருக்கு. எவனுக்காவது அக்கறை இருக்குதா? இதை எரிய வைக்கிறதுக்கு இன்னைக்கு நேரம் எனக்கு சரியா இருக்கும். இல்லன்னா நான் போயிட்டு வந்துருவேன். நீ ஏன் யாரும் பயப்படுற? உன்னை யாரும் போக சொல்ல. அந்த ஸ்டவ் எப்போ எரியும்னு எங்களுக்கு தெரியாதா? அது என்னமோ தெரியலப்பா, இன்னைக்குன்னு பார்த்து எல்லாரும் வீட்டுல இருக்கிற மாதிரி ஒரு வேலை வந்திருக்கு. இல்லடா முரளி? ஆமா ஆமா, நீ வெள்ளம் வாங்க. இது இன்னைக்கு மட்டும் இருந்தா போதும். ஆரம்பமே சரியில்லை, நான் வந்து பேசிக்கிறேன். கேட்டா உனக்கு அறிவு இருக்கா? இன்னைக்கு நான் அழுத்தி சொல்லணுமா? அப்பா தப்பா நினைச்சுக்க மாட்டாரு. இன்னைக்குமா இப்படிதாங்கிறியா? अरे मुरली, दशरथी किधर है? इधर नहीं, அப்பா வெளில விட்டாரு. அரே மெட்ராஸ் பண்ணே கூட்டி வர சொல்லி ஸ்டேஷனுக்கு போச்சு. அது போய் படா பேஜாரா போச்சு. அந்த பொண்ணு வரலையா? போய் உங்களை அமைச்சாரு. என்னைக்காவது நல்ல சமாச்சாரத்தை சொல்லிருக்கீங்களா? பேரு மட்டும்தான் குஷிராம், சொல்றதெல்லாம் துக்க நியூஸ். படா பேஜார் ராமியா நீ. ராம் ராம். ஏங்க, எங்க அப்பா அந்த பொண்ணு போட்டோ கிட்ட ஏதாவது கொடுத்தாரா? கூட இருந்தா என்ன பாத்து தரேன். போட்டோ எதுக்கு? பம்பாய் மெயிலே பொண்ணு தனியா வந்தா பார்த்து விசாரிச்சு கூட்டி வா சொல்லிச்சு. பம்பாய் மெயில ஒரு பொண்ணு கூட தனியா வரல, 3 பொண்ணு வந்துச்சு. விசாரிச்சீங்களா? முதல் பொண்ணே விசாரிச்சு முன்னாலே என் புருஷன் போகுதுன்னு சொல்லிச்சு. 2வது பொண்ணு என்ன சொல்லிச்சு? பின்னாலே என் புருஷன் வருதுன்னு சொல்லிச்சு. தனியா வர பொண்ணை விசாரிக்க சொன்னா கல்யாண பொண்ணா விசாரிக்கிற? 3வதுக்கு கல்யாணம் ஆகல. ஐயோ, அது என்ன சொல்லிச்சு? பின்னாலே 2 போலீஸ் வருதுன்னு சொல்லிச்சு. அப்புறம் பார்த்தா 2 போலீஸ் வருது. ஆம்பளை போலீஸா பொம்பளை போலீஸா பார்க்கல, பேண்ட் போட்டு இருந்துச்சு. நீங்களும் கூட போறதானே? அரே சொல்றேன். ஏது சொன்னா போய் கூட்டிட்டு வந்துருங்க போல இருக்கேன். ஆளை விடுங்க.
அந்த பொண்ணு ரயில்ல வருதுன்னு சொல்லும் போதே நினைச்சேன் அது எங்கடா ஒழுங்கான நேரத்துக்கு வரது. क्या क्या ओए यार இது இன்னைக்கு ரிப்பேர் ஆகாது. டோட்டலி தண்டல் தான். सबको क्या हो गया எல்லாம் உள்ள போகுது. அரே பாலா அப்பா வந்தா சொல்லு காலையிலே படா பேஜாரா போச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, तुम மிஸ்டர் ரசூலுல்லா இருக்காங்களா? तुम तुम நான் மெட்ராஸ்ல இருந்து வரேன். மெட்ராஸ்ல இருந்து தனியா வருது. பத்ராஜன் की बेटी. He's my father. अरे बाबा महाराज का लड़की आ गया जल्दी आओ. बालमुरली कृष्णा दशरथ जी का पिள்ளை. எக்ஸ்கியூஸ் மீ, 3 பேர் வந்திருக்காங்களே, இதுல பாலமுரளி கிருஷ்ணா யாரு? नहीं नहीं इसका बाला इसका मुरली इसका कृष्णा அஸ்கா குஷிராம். அரே கிருஷ்ணா இவங்கதான் அவங்க. இவங்க அந்த 3 பேர்ல 3ஆவதா வந்தாங்களே அவங்க. नहीं नहीं प्रधानजल का बेटी. ஐ எம் சாரி. பாலா இவங்க தானா? முரளி நான் சொல்லல, அவங்க லெட்டர் போட்டா வராம இருக்க மாட்டாங்க. இந்த நேரத்துல அப்பா எங்க போய் தொலைஞ்சாரோ? ஐ எம் சாரி, அப்பா வெளியே போயிருக்காரு. எங்க அப்பா போட்ட லெட்டர் கிடைச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எல்லா லெட்டரும் கிடைச்சது. ஆனா எங்க அப்பா போட்ட பதில் தான் கொஞ்சம் லேட்டா வந்தது. அவர் யாருக்குமே சீக்கிரமா பதில் ஏட்ட மாட்டாருங்க. நான் சொல்லிதாங்க எங்க அப்பா உங்களுக்கு லெட்டரே போட்டாரு. ஐயோ என்னங்க? இருக்கிறீங்களே. நான் பயந்தே போயிட்டேன். என்னங்க, வெளியில லக்கேஜ் வச்சிருக்கேன். அதிக அங்க வச்சுங்க, கையோட எடுத்துட்டு வர வேண்டியதானே. முரளி எடுத்துட்டு வா. டேய் அடிச்சு பல்லெல்லாம் பேத்துருவேன். இந்த வீட்டுல நீதான் சின்ன பையன், நீதான் எடுபடி வேலை செய்யணும். நம்ம கையில ஒண்ணும் நடக்காது இல்ல. அவன் கிடக்குறான், நீங்க வாங்க. நான் போய் லக்கேஜ் எடுத்து தரேன். உங்க லக்கேஜ் எனக்கு ஒரு பெரிய வெயிட்டா. வாங்க. ஒன்லி கால கேஜ் அதான் அவங்க ஏஜ், அதான் கோளாறு. முரளி இதெல்லாம் எங்க வைக்கிறதுன்னு ஒரு ஐடியா கொடுத்தா தானே. என் தலையில வை, எல்லாம் இங்கே இருக்கட்டும். கொஞ்ச நேரத்துல அப்பா வந்துருவாரு. அப்பா பெரிய அப்பா. அப்பா வர வரைக்கும் இதெல்லாம் கையில வச்சு நின்றுட்டு இருக்கணுமா? என்னடா என்னடா பாம்பாட்ட? அப்பா அவங்க வந்துட்டாங்க, பாருங்க பக்கத்துலயே நிக்கிறான். அப்பா இவங்க தான் ராதா, சி தாரா இல்ல கிருஷ்ணா. அப்பா இவங்க தான் உங்க ஃப்ரெண்டு டாக்டர், இவங்க தான் என் டாடி. வணக்கம் சார். எப்ப வந்தாப்புல? இப்பதான் வந்தேன். என்னடா இது? தெரியுது. அப்ப இது தெரியலையா? இது சூட்கேஸ். எல்லாம் தெரியுது. இதெல்லாம் உங்க கைக்கு இவ்வளவு சீக்கிரம் எப்படி வந்தது? அப்பா அது வந்து அப்படின்னா நான் கையில இருந்தே கூட வந்துருச்சு. வருண்டா வரும். எல்லாத்தையும் இப்படி வச்சுட்டு அப்படி போய் நின்று. பிரயாணம் எல்லாம் எப்படி இருந்தது? நோ ப்ராப்ளம், நல்லா இருந்தது. அச்சா, உங்க அப்பா சௌக்கியமா இருக்கானா? நல்லா இருக்கார் சார். அம்மா என்ன ட்ரைனிங்கா இங்க வந்திருக்க? காம்படிஷன் ட்ரைனிங்கா வந்திருக்கேன். காம்படிஸ்டா? அது வந்துப்பா மருந்து கடையில மருந்துலாம் கொடுப்பாங்களே அந்த வேலையா இருக்கும். நோ நோ நோ, திஸ் இஸ் a palm test. இது காம் டெஸ்ட். ஓ, சிஸ்டம் டெஸ்ட்டும் சேர்ந்து கொஞ்சம் ட்விஸ்ட் ஆயிடுச்சு. அப்பா நான் அங்கே போயிடுறேன். கால்குலேட்டர் மெஷினை எப்படி ஆபரேட் பண்றதுன்னு கத்து தராங்க. இங்க எந்த ஆபீஸ்ல கத்து தராங்க? சயான்ல எங்க ஹெட் ஆபீஸ் இருக்கு, அங்க ட்ரைனிங் கொடுத்து பரீட்சை வைக்கிறாங்க. அந்த பரீட்சையில பாஸ் பண்ணிட்டா இப்ப நான் மெட்ராஸ்ல பண்ற வேலை நிரந்தரமாகும். எத்தனை மணிக்கு போய் எத்தனை மணிக்கு வரணும்? 10 மணிக்கு போய் 5 மணிக்கு வந்துடலாம். யூசுவல் ஆபீஸ் டைமிங்ஸ். எங்க வசதி எப்படி இருக்குன்னு வீட்டை பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். வீடு எப்படிங்கறத விட வீட்டுல உள்ளவங்க எப்படிங்கிறது தான் எனக்கு முக்கியம். என்ன பத்தியும் இந்த வீட்டை பத்தியும் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த வீட்டை வாங்கி 20 வருஷம் ஆகுது. அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச முதல் பொண்ணு நீங்க தான். உண்மையை சொல்ல போனா நீ இங்க தங்குறது எங்களுக்கு கொஞ்சம் சங்கடம் தான். இருந்தும் சம்மதிக்கிறதுக்கு காரணம் எங்க அப்பா உங்க அப்பா மேல வச்சிருக்கிற ஒரு மரியாதை தான். ஒரு காலத்துல நான் மெட்ராஸ்ல இருந்தப்போ உங்க அப்பா எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எங்க அப்பா உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காருங்க. எங்க அப்பா உங்க அப்பாவை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. உதாரணத்துக்கு ஒரு தீபாவளி அப்போ ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம். நான் அங்கே போயிடுறப்பா. இந்த வீட்டுல சாப்பாட்டு வசதி கிடையாது. ராத்திரி ஒரு வேளை மட்டும் சப்பாத்தி செய்வோம். இஷ்டம் இருந்தா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த சிரமம் வேண்டாம், நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன். என் உதவியையும் என் பிள்ளைங்களோட உதவியையும் எதிர்பார்க்காம இருந்தா சரி, அந்த ரூம்ல நீ தங்கிக்கலாம். சரி சார். இன்னொரு முக்கியமான விஷயம், என் மூத்த மகன் பாலா ராத்திரி வேளையில நேரம் கழிச்சு வந்து கதவு தட்டுவான். அதுக்காக நீ உடனே எழுந்து கதவு திறந்துடக்கூடாது. அதே மாதிரி நீங்களும். நான் லேட்டா வரமாட்டேன் சார். அதோட இந்த வீட்டுல ஒரே ஒரு பாத்ரூம் தான் உண்டு. பாலாவும் முரளியும் குளிச்ச அப்புறம் தான் நீ உன் குடியில வச்சுக்கலாம். ஏன்னா 8 மணிக்கு எங்களுக்கு ஆபீஸ். நீங்க எங்களுக்கு முன்னாடி பாத்ரூம்ல போய் பூந்துக்கிட்டீங்கன்னாக்க நாங்க பாத்ரூம் வாசல்ல வந்து வெயிட் பண்றது அவ்வளவு நல்லா இருக்காது. அப்பா தப்பா நினைச்சுப்பாரு. அப்படியே சரிங்க.
நீங்க என்னதான் கண்டிஷன் போட்டாலும் பயப்பட அந்த பொண்ணு வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். எதுக்கு இருந்தாலும் குறுக்க பேசிக்கிட்டு. நாளையில இருந்து இந்த பக்கம் தாண்டி வந்த நான் ஏன்பா தாண்டி வர போறேன்? அவங்க இந்த பக்கம் வந்துட்டு போறாங்க. இரகனே இரகனே என்ன பண்ணிட்டு இருக்க? புஸ்தகம் படிச்சுட்டு இருக்கியா? என்ன என்ன எதுக்கு இந்த சிரிப்பெல்லாம்? என்ன வேணும்? ஒண்ணு இல்லடா கண்ணா, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, மண்டே சண்டே ஆபீஸ் லீவு தானே. அதுக்கு இப்ப என்ன? ஒண்ணு இல்லம்மா, ஒரு நல்ல இடம் உன்னை பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்கேன். நீ ஒரு 5 நிமிஷம் அங்க வந்து நின்றுட்டா போதும். பிடிச்சிருந்ததுன்னா இன்னொரு 5 நிமிஷம் நிக்கலாம். ஆமா, இப்ப கல்யாணம் ஒண்ணுதான் குறைச்சோம். அந்த ப்ரொஃபசர் விட்ட பையன் தங்கமான பையன், அவனதான்டான்ட்ட. மாப்பிள்ளையாம பூசணிக்கா மாதிரி ஒல்லியா இருந்தா உருங்கக்காங்க, தடியா இருந்தா பூசணிக்காங்க. வேற எப்படிதான் வேணும் நீ? இப்போ இதுக்குதான் இங்க வந்தீங்களா? இந்த ஜென்மத்துக்கு இல்ல, இன்னும் 7 ஜென்மத்துக்கு நான் புரோக்கர் வேலை பார்த்தாலும் உனக்கு ஒரு மாப்பிள்ளைய தர முடியாது. அடுத்த ஜென்மத்திலயாவது வேற உத்தியோகம் பார்க்க கூடாதா? முதல்ல என் அண்ணன் அழகு சுந்தரம் இருக்கானே, அவன் கல்யாணத்தை முடிங்க, அப்புறம் பாப்போம். அழகு அவன் புள்ள கல்யாணம் பண்ணிக்கிறியாடான்னு ஒரு நாளைக்கு கேட்டா போதும், 3 நாளைக்கு வெட்டப்படுறான். இங்க இருக்கியே இப்படி வெக்கப்படுறான்டா, ஒரு நாளைக்கு எவ்வளையாவது இழுத்துட்டு வந்து நிக்க போறான். நிச்சயமா இவன் இழுத்துக்கிட்டு வர மாட்டான். எவனாவது ஏமாந்து இவனை இழுத்துக்கிட்டு போனா உண்டு. I'll do so, but look you, Cassius, the angry spot dot glow on Caesar's brow, and all the rest look. The angry spot dot glow on Caesar. என்னது படிக்கட்டுல உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்களே? இங்க படிச்சவாவது படிப்பேருதான்னு பாக்கலாம்டா. என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? BA 1 subject. ஆமா, BA 1 சப்ஜெக்ட் 5 வருஷமா படிக்கிறான் இங்கிலீஷ். என்னது 5 வருஷமாவா? 5ன்னா பெரிய 5 இல்லைங்க, சின்ன 5. சின்ன 5க்கே பாதி சொத்தை வித்துட்டாரு எங்க அப்பா. ஏய், புத்திய சதற விடாத படிப்ப. அதுங்க முதல் வருஷம் பரீட்சைக்கு போகும்போது டைபாய்டு வந்துருச்சு, அதனாலதான் எழுத முடியல. சரி, அடுத்த வருஷம் அம்மா போட்டுருச்சுங்க. அதே இங்கிலீஷ் பரீட்சைக்கா? ஆச்சரியமா இருக்கே. அதை விட ஆச்சரியங்க, அதுக்கு அடுத்த வருஷம் அதே இங்கிலீஷ் பரீட்சைக்கு மறுபடியும் டைபாய்டு வந்துருச்சா? இல்லங்க நிமோனியா. அப்ப நீங்க எழுதவே இல்லையா? அதுக்கு அடுத்த வருஷம் எழுதுனங்க. நல்லா படிச்சுட்டு போறேன், என்ன பிரயோஜனம்? என்னாச்சு? நீங்க படிச்சது எதுவுமே வரலையா? எப்படி வரும்? அந்த வருஷம் பார்த்து புத்தகத்தை மாத்திட்டாங்களாம். நான் பழைய புத்தகத்தை படிச்சுட்டு போனேன். இந்த கண்டிப்பா பாஸ் பண்ணுவேங்க. என்னங்க பழைய புத்தகத்தை மறுபடியும் வச்சுட்டாங்களா? இல்லங்க, புத்தகத்தை பார்த்தா பரீட்சை எழுதணும்னு புதுசா ஒரு சட்டமே வரப்போதா. அப்ப நிச்சயமா பாஸ் பண்ணிடுங்க. ஹலோ, நீங்க எப்படி இருக்கீங்க? வண்டியில வந்து உட்காருங்க. நான் எதுக்குங்க, நீங்க போங்க. அட உட்காருங்கண்ணா. என்ன ஆக போதும்? டிரைவர் செல்லு. என்னடா இது, டாக்ஸியில ஏறிட்டோம், பர்ஸ்ல பணம் 3 ரூபாய் தான் இருக்கு. சச்சா, பணம் நம்ம தரலன்னா அவமானமா போயிடும். பேசாம இறங்கிட வேண்டியதுதான். என்னங்க இது, நாங்க டாக்ஸியில ஏற சொல்லிட்டீங்க, யாராவது பார்த்தா என்ன சொல்லுவாங்க? ஒண்ணு ஆகாது, பயப்படாதீங்க. காபி சாப்பிட்டு போலாம். காஃபியா? ஆமா. டிரைவர் காடி ரோக்கோ. என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு ஒண்ணு வேணாங்க, உங்களுக்கு வேணும்னா ஏதாவது. இத பாருங்க, இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் எனக்கு பிடிக்காது. ஓகே,
2 milk sweets, 2 samosas, 2 ice creams. என்னங்க இது காஃபி சாப்பிடலாம்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு என்னென்னமோ ஆர்டர் பண்ணிருக்கீங்க? Just sweet காரம் coffee. That's all. என் கையில காசு இல்ல, உங்களுக்கு ஸ்வீட் காரம் காஃபியா? என்ன பேச மாட்டேங்கிறீங்க? ஒண்ணு இல்லைங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ வந்துடுறேன். என்னங்க நீங்க? நான் தரேங்க. பரவாயில்ல, இருக்கட்டுங்க. அப்பா பொழைச்சோம். ஏங்க மாதிரி உங்க அம்மா ரொம்ப கெட்டவங்களா? சந்திரனை பார்த்தா சூரியனா தெரிகிறது, செங்கரும்பு கூட வேம்பாக கசக்கிறது. சந்திரனை பார்த்தா சூரியனா தெரிகிறது, செங்கரும்பு கூட வேம்பாக கசக்கிறது. பச்சை கொடி அச்சந்தரும் பாம்பாய் அசைகிறது, பச்சை கொடி அச்சந்தரும் பாம்பாய் அசைகிறது. சந்திரனை பார்த்தா சூரியனா தெரிகிறது. பௌர்ணமி நாளன்று என் வீட்டில் ஆடிய மாவாசை, மார்கழி மாதத்தில் என் வீட்டில் அக்னி நட்சத்திரம். பௌர்ணமி நாளன்று என் வீட்டில் ஆடிய மாவாசை, மார்கழி மாதத்தில் என் வீட்டில் அக்னி நட்சத்திரம். ஊரெங்கும் வான்மேகம் தேன்மழை தூவது, ஆனாலும் என் தேகம் தீயிலே வேகுது. பச்சை கொடி அச்சந்தரும் பாம்பாய் அசைகிறது, சந்திரனை பார்த்தா சூரியனா தெரிகிறது. மோகத்தை கொண்டு விடு, அல்லால் என் மூச்சை நிறுத்திவிடு. பாரதி ஏன் சொன்னான், என் பாட்டை பார்த்தேதான் சொன்னான். மோகத்தை கொண்டு விடு, அல்லால் என் மூச்சை நிறுத்திவிடு. பாரதி ஏன் சொன்னான், என் பாட்டை பார்த்தேதான் சொன்னான். ஆகாயம் இல்லாத ஊரெது கூரடி, ஆனந்தம் தேடாத வீடுதான் ஏதடி. சந்திரனை பார்த்தா சூரியனா தெரிகிறது, செங்கரும்பு கூட வேம்பாக கசக்கிறது. பச்சை கொடி அச்சந்தரும் பாம்பாய் அசைகிறது, சந்திரனை பார்த்தா சூரியனா தெரிகிறது.
பூஜை நடக்குது. இன்ஃபேக்ட் குப்பையும் குழுமமா இருந்த ரூம இப்ப எப்படி பூஜை ரூமா மாத்திருக்கீங்கிறத அப்படி ஒரு நிமிஷம் நின்னு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. பட் நீங்க என்ன சொல்லுங்களோன்னு பயம். இன்னொரு பக்கம் எங்க அப்பா. இது உங்க வீடு, உங்க இஷ்டம். நீங்க எப்ப வந்து பார்த்தா என்ன தப்பு? யூர் ஆல்வேஸ் வெல்கம். ஆல்வேஸ் பாரா இருக்கும்போது எப்படிங்க வருது? பாராவா? இந்த வீட்ல யாருங்க பாரா? இந்த குஷிராம பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க. நம்ம 2 பேரும் பேசுறது பார்த்தா அப்பா கிட்ட 1க்கு 2 உளறிடுவாரு. இந்த வீட்ல கடவுள் பக்தி இருக்கோ இல்லையோ, அப்பா பக்தி மட்டும் ரொம்ப இருக்கு. அவரும் தெய்வம் தாங்க. அன்னையும் பிதாவும் முன்னணி தெய்வம் சொல்லுவாங்கல்ல. இவர் அன்னைங்க. ஐம் சாரி, இவரு பிதாங்க. அப்பா பயத்துல வளர்ந்தாலும் நல்லாவே வளர்றீங்க. அப்பாவுக்கு பயமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நீ ஏன் ரூம் வந்து பார்க்க பயப்படுனா? பாருங்க, இப்படி எல்லாம் பேசுனீங்க உடனே ரூம் குள்ள கால் எடுத்து வச்சிருவேன். ஏது? போங்க பார்க்கலாம். போயிடுங்க. போங்க. நிஜமா போயிடுங்க. போங்க. போயிடுங்க. போங்க. ஏதோ அப்பா வந்துட்டாரு. என்ன நிஜமாவே பயந்துட்டேன்னு பாத்தீங்களா? நீங்க இப்படி குழுங்க சிரிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி பயந்த மாதிரி ஆக்ட் பண்ணேன். இப்போ போறேன் பாருங்க. அரே கிருஷ்ணா, குந்தன்மல் வந்துச்சு. குந்தன்மல் வரல, மேட்ரு மல்லும் வரல. இப்ப நீங்க ஏன் வந்தீங்க? அரே அது இன்னைக்கு நமக்கு பணம் தரேன்னு சொல்லிச்சுவா. ஓ, அந்த குந்தன்மல்லா வந்துச்சு. கை நிறைய பணத்தோட வந்தாரு. நீங்க மேலே இறந்தீங்க. ஐயோ, இல்லன்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சேனே. இப்ப போனா வரும். வரும் போங்க. அந்த பக்கம் எங்க போறீங்க? அரே குல்லா போட வேணாம். நீங்க போங்க, அவர் போடுவா. அச்சா அச்சா. தாரா தாரா என்னடா தனியா நின்னு உளறிக்க? ஒண்ணு இல்ல, சும்மா ஜாலியா பாட்டு பாடிட்டு இருக்கேன். ஏண்டா கோயிலுக்கு போயிட்டு வந்தியா? இல்லையே. நெத்தியில பூஜை இருக்கு. அது கோயில கொடுக்கல. கோயில கொடுக்காம ஹோட்டல்ல கொடுத்தாங்க. கரெக்ட், ஹோட்டல் தான். கை கால் ஒரு இடத்துல வச்சிருந்தது. எடுத்து வச்சுக்கிட்ட அப்புறம் தான் தெரிஞ்சது பல்பொடின்னு. என்னங்க என்ன ஆச்சு? ஃபேக்டரியில பாக்குற மாதிரி ஷிஃப்ட் சிஸ்டத்துல மாறி மாறி டியூட்டியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனி ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னொரு நாளைக்கு சான்ஸ் கிடைக்காம போறது. என்னடா சொல்ற? ஒண்ணு இல்ல, ஃபேக்டரி மேட்டர். உனக்கு ஒண்ணும் புரியாது. உனக்கு ஒண்ணும் புரியாது. இது நம்ம வீடா? இதுல என்ன சந்தேகம்? இதெல்லாம் தாரா செஞ்சது. பிரமாதமான வாசம் வருது. ஆமா, ஸ்வீட் செஞ்சிருக்கேன். நீங்க எல்லாம் சாப்பிடணும். கேசரி. கேசரியா? கேசரி கேசரி கேசரி. எப்படி சொன்னாலும் அது கேசரி தான். என்ன பண்ணு, என்ன தேடி யாராவது வந்தாங்களா? கேசரி யாரும் வரல. என்னடா அது துணியெல்லாம் மாறி இருக்குது, வீடு ஒரே அழகா இருக்குது. இதுக்குதான் வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கணுங்கிறது. வீடு மாறின ஸ்பீட்லயே வீட்டுல இருக்கிறவங்களும் மாறிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். இந்தாங்க. இது என்னதுங்க இது? இது கேசரி. கேசரி மஞ்சளா இருக்குல்ல. நான் இப்பதாங்க டீ சாப்பிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொடுத்துட கூடாது. அதுக்கு மேல ஏதாவது சாப்பிட்டா கொஞ்சம் கோளாறு ஆயிடும். நீங்க? நான் வந்து காஃபிங்க. அது உள்ளியும் போகாத வெள்ளியும் போகாத நின்ன இடத்துலயே கண்ணாடி போட்டு கழுத்த இருக்குது. நீங்க அப்பா பயப்படுறீங்களா? இதுல பயப்படுறதுக்கு என்னங்க இருக்கு? அது சாதாரண கேசரியா இருந்தா பரவாயில்லைங்க. இதுல ஏதாவது வசியம் இருந்து கலந்துருப்பீங்களோன்னு. என்னது? எங்க அப்பா கேட்பாரு. பாவம் பத்ததே நாத்தே செஞ்சு கொண்டாந்துருக்காங்க. சாப்பிட்டா இல்ல குறைஞ்சா போயிடும். உங்களுக்கு வேணா சாப்பிடுங்கடா, எனக்கு தேவையில்லை. அப்பாவுக்கு யார் பதில் சொல்றது? சரி. என்னங்க அதுக்கு நீங்க பரவாயில்ல. அந்த ஜடம் எங்க அப்பாட்ட ஏதாவது சொல்லி கொடுத்துடணும்னு பயப்படுறான். சொன்ன என்னடா 4 திட்டு திட்டுவாரு. நமக்கு வழக்கம் தானே. எங்கிட்ட கொடுங்க. அப்ப இறங்க மாட்டேன்னா இறங்க கொடுங்க. இதையும் கொடுங்க. காஃபி கொடுங்க. கேசரி தான் இதான் கேசரி. பிரமாதம். நான் எப்படி சாப்பிடுறது? இந்த போய் நான்டா இந்த புடி புடுறா. என்ன பையனா கேசரி செஞ்சிருக்காங்க. இவன் தெரியாத ஒரு நாளைக்கு சமைச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நல்ல நேரத்துல எதுல வீட்டு சாப்பாடு ஞாபகப்படுத்துறேன். ஹோட்டல் சாப்பாடு தான் நம்ம தலையில எழுதிட்டானே. ஹோட்டல் சாப்பாடுக்கு என்னடா குறைச்சல்? அது குறைச்சல்னா அது குறைச்சல்னா சாப்பாடு ரொம்ப குறைச்சல்.
குறைச்சலா போடுறான் அப்படின்னு சொல்றோம். ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்னடா இப்ப? என்ன ஒண்ணு இல்ல. ஒண்ணும் இல்லையா? பின்னால என்னடா இது? பின்னாடி கொடுது பிளேட்ல ஏதோ வச்சிருக்க. காட்டிட்டியா? அது ஒண்ணும் இல்லப்பா, இது கேசரி. அது மஞ்சளா இருக்கு, அதான் கேசரி. சரி. ஆமாப்பா, உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்தோம். சாப்பிடுங்கப்பா. அவன் இது எந்த வீட வாங்கிட்டு வந்தீங்க? ஹோட்டல் தாரா. ராதா ராதா ஹோட்டல். ராதா வந்து அது எங்கடா இருக்கு? இங்கதான் பக்கத்து ரூம்ல, பக்கத்து ரோட்ல. இந்த மாதிரி கேசரி எல்லாம் மெட்ராஸ்ல தான் தயார் பண்ணுவாங்க. இன்னும் மெட்ராஸ்ல இருந்து தான் செஞ்சிருக்காங்க. இது செய்யறதுக்குன்னே மெட்ராஸ்ல இருந்து வந்தாங்க, செஞ்சுட்டாங்களா நாளைக்கு ரயில்ல போயிடுவாங்க. நல்லா இருக்கா? இங்க இந்த மாதிரி எல்லாம் யாரு செய்யறது? என்ன வீடு இன்னைக்கு ரொம்ப சுத்தமா இருக்கு, ஏதோ மாறி இருக்கு. ஸ்கிரீன் எல்லாம் தொங்க விட்டு இருக்கு, பூ எல்லாம் வச்சிருக்கு. வீடு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. வீடுன்னா இனிமே இப்படிதாங்க இருக்கணும். இப்படிதான் இருக்கணுமா? சொல்லிட்டாரு. அப்ப நான் உடனே தேங்க்ஸ் சொல்லிடுறேன். யாராண்டு தேங்க்ஸ் சொல்லணும்? தாராவுக்கு. அவங்க தானே இதெல்லாம் செஞ்சாங்க. ஏதோ நீங்க வீட்டை சுத்தம் பண்ணது அப்பா ரொம்ப பிடிச்சிருக்கான். பாத்ரூம் தான் கொஞ்சம் அழகா இருக்கு. இனிமே அப்படிதான் இருக்கணுமா? சொல்லிட்டாரு. தாரா, உன்னை இதெல்லாம் யார் செய்ய சொல்றது, யார் மாத்த சொன்னது? இதுல என்ன தப்பு? என்ன தப்பா? இன்னைக்கு வீட்டை மாத்துனேன், நாளைக்கு வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் மாத்துவேன். நான் பாத்துட்டு இருக்கணும் இல்ல? என்னடா வேடிக்கை பாத்தீங்க? எல்லாத்தையும் எடுத்து மாத்துங்களா? நடந்து போச்சு, இதை போய் பெருசா மாத்துங்கடா. அப்ப கண்டிப்பா மாத்தி ஆகணும், மாத்தி ஆகணும். அப்போ இப்ப சாப்பிட்டீங்களே கேசரி, அதை வெளியே எடுத்துங்கப்பா. வாய் வழியாவே. ஏண்டா? அதுவும் அவங்க செஞ்சுட்டாப்பா. சந்திரனை பார்த்தா சூரியனா தெரிகிறது, செங்கரும்பு கூட வேம்பாக திறனை பார்த்தா சூரியனா தெரிகிறது, செங்கரும்பு கூட வேம்பாக கசக்கிறது, பச்சை கொடி அச்சந்தரும் பாம்பாய் அசைகிறது, பச்சை கொடி அச்சந்தரும் பாம்பாய் அசைகிறது, சந்திரனை பார்த்தா சூரியனா தெரிகிறது. ஆம்பளை பசங்க இருக்கிற வீட்டுல இப்படிதான் கண்ட கண்ட சினிமா பாட்டுகள் எல்லாம் பாடிக்கிட்டு இருக்கிறதா? அதுவும் சத்தம் போட்டு அவங்க காதல விடாப்புல. இதெல்லாம் ஒரு ரூமோட வச்சுக்க, தெரிஞ்சுதா? கொஞ்சம் குரல் நல்லா இருந்தா கண்ட இடத்துல பாடுகிறதா? ஞாபகம் இருக்கட்டும். உட்காருங்க. இல்லையா? ஓ, அந்த பக்கம் யாராவது பாத்திர போறாங்க. கவலைப்படாத, யாரும் பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, உனக்கு மட்டும்தான் ஓவர் டைம் போட்டிருக்கேன். கீழே முனிஞ்சு இருக்கான். கவலையே படாத, வரும்போதே முனிஞ்சுக்கிட்டு 5 ரூபாயை கொடுத்து டிஃபன் சாப்பிட்டு முள்ள வாடான்னு சொல்லிட்டேன். தப்பி தவறி வந்துட்டானா? அசிங்கங்க, விடுங்க. கவலைப்படாத, அப்படியே அவன் மேல வந்தாலும் இங்க வரமாட்டான். ஏன்னா டைப்ரைட்டர் சத்தம் டேப் ரெக்கார்ட்ல கேட்டுட்டு இருக்கேன். நேத்து ராத்திரி நீங்களும் நானும் கொஞ்சம் சிலங்க சினிமா பார்த்துட்டு வீட்டுக்கு போனேன்னா அந்த படத்திலேயே வர்ற மாதிரி நீங்களும் நானும் டூயட் பாடுற மாதிரி கனவு கண்டேன். இது மாதிரி நீ கனவு காணுவேன்னு தெரிஞ்சிருந்தா நேத்து உன்னை டார்சான் அந்த ஏப்மேன் அழைச்சிட்டு போயிருப்பேனே. பரவாயில்ல, இன்னைக்கு போவோம். நான் தான் டார்சான், நீ தான் ஏப்பு. அதெல்லாம் முடியாது. இத பாருங்க, நாம இப்போ மலபார் ஹில்ஸ்க்கு போறோம். மலபார் ஹில்ஸ்லாம் வேணாம், சொன்னா கேளு. நான் ஒரு சமயம் மாதிரி இருக்க மாட்டேன். சொன்னா கேளுங்க. கல்யாணத்து வரைக்குமாவது உன் கருப்பு உன்னோட இருக்கட்டும். சொன்னா கேளு. முனிஞ்சி விவரம் வரைஞ்சவன். In continuation with Malabar Hills, இது telephonic conversation. क्या साहब, आपने मुझे को टिफिन खाने के लिए 5 रुपया दिया. क्या हुआ? உடம்பெல்லாம் என்ன சொல்றான்? அவ இன்னும் சொல்லி முடிக்கலையே. क्या हुआ? ये रुपया चलता नहीं. செல்லா ரோட்ட கொடுத்துட்டீங்களா? தெரிஞ்சுதான் கொடுத்தேன். ஒரு 10 கடை ஏறி இறங்கிட்டுமே. இது நெக்ஸ்ட் சண்டே மறுபடியும் இது வந்து ஓவர் டைம். நெக்ஸ்ட் சண்டே பைசா தேगा. अच्छा. பிள்ளையாண்டா நல்லாதான் இருக்கான். என் பொண்ணுக்கு பேசி முடிக்கலாம்னா இவனுக்கு வேலை போயிடுச்சு. அப்பா அடே, இவ்வளவு நாள் கட்சி எங்க ஊரை சுத்திட்டு வர? அப்பா நான் மலபார் ஹில்ஸ்க்கு போயிட்டு வந்தோம்பா. சந்திரமண்டலத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி தான். அங்க போய் நான் பார்த்தேன். அப்பா அங்க ஒரே அசிங்கமா இருந்ததுப்பா. உன்னை விட வாடா, உன்னை பார்த்தாதான்டா மத்தவங்களுக்கெல்லாம் அசிங்கமா தெரியும். அப்படி என்னடா அசிங்கத்தை பார்த்தேன்? அங்க எங்க பார்த்தா ஒரு ஆம்பளை
ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை ஜோடி ஜோடியா கட்டி பிடிச்சின்னு உட்கார்ந்துருந்தாங்கப்பா. பின்ன ஒரு பொம்பளைய 4 ஆம்பளை கட்டி பிடிச்சுக்கணும் நீ. அப்போ நான் எல்லா இடத்தையும் பார்த்துட்டேன், ஒரு இடம் தான் பாக்கி. அது அடுத்த சம்பளத்துக்கு வச்சுக்கோ. ஆமா, எந்த இடம்டா பாக்கி? ரெட் லைட் ஏரியாப்பா. ரெட் லைட் ஏரியாவா? ரொம்ப ரொம்ப தேறிட்டா நீ. அத உன் தங்கச்சி கொடுக்குற 5 ரூபாயில பார்க்க முடியாது, கூட ஒரு 50 ரூபாய் சேர்த்து வாங்கிட்டு போ, நல்லா பாப்பேன். ரொம்ப தூரமாப்பா? ரொம்ப ரொம்ப தூரம் தான். அங்க நீங்க போயிருக்கீங்களாப்பா? எப்பவாவது மனசு சரியில்லைன்னா ஒரு நாளைக்கு போயிட்டு வருவேன். அக்க கடவுள் போகும்போது என்னையும் கூட்டுங்கப்பா. கண்டிப்பா கூட்டிட்டு. நான் ஏன்டா அங்க போறேன்? ஏண்டா நீமா வரேங்கிற? ரெட் லைட் ஏரியாவுக்கு போய் பார்க்கணும்னு உங்களுக்கு யாரா சொல்லுது? பாம்பே போனா அந்த இடத்த பார்க்காம வராதடா கண்ணு மெட்ராஸ் இருக்கிறவங்க சொன்னாங்க. எந்த இடத்த? அவங்க எதை நினைச்சு சொன்னானுங்களோ, இவன் எதை நினைச்சு பார்க்கணுங்கிறானோ. சரி, சாமர்த்தியம் இருந்தா போய் பார்த்துட்டு வரா. அப்ப 50 ரூபாய் நீ தள்ளியாப்பா? அடி சொல்லப்பா. இன்னும் கொஞ்ச நேரம் போனா என்னையே வெளியே காவலுக்கு இருப்பியான்னு காப்பா போல் இருக்குது. முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். முடிஞ்சிட்டு முக்கியமான விஷயமா இருக்குங்க. ரொம்ப முக்கியம்பா. மலபார் ஹில்ஸ்ல ஜோடி ஜோடியா பார்த்தேன்னு சொன்ன, அதுல ஒரு ஜோடிய நம்ம தங்கச்சி இன்னொருத்தர்ப்பா. அது முக்கியம் இல்லையா? அழகு என்னடா சொல்ற பாவி? அழகுன்னு சொன்னா எனக்கு கெட்ட போதும். அடே எப்படா பார்த்தா சொல்லுடா. சொல்ல மாட்டேன் போ. அடே கண்ணே அழகு சொல்றா, சொல்லிடுறா. எப்படா பார்த்த? நீதான் பார்த்த. ஓஹோ, அதான் அம்மா இன்னும் காணும். மலவாரத்துக்கு போய் கொட்டை அடிச்சுட்டு தான் வர்றாளா? சரி, வேலைக்கு போறவங்க திமிரு, பணம் சம்பாதிக்கணுங்கிற கர்வம். நான் சம்பாதிக்க மாட்டேன் பார்த்தேன். ஒரு பொண்ணுக்கு 7 கல்யாணம் பண்ணி வச்சு நான் சம்பாதிப்பா. வரட்டும், இன்னைக்கு கைய காலெல்லாம் உடைச்சிடுறேன். இன்னைக்கு கொலையே நடக்க போதா? யார் காலையோ உடைக்க போறேன்னு சொன்னீங்களே, அப்பவே வந்துட்டு. அது வந்து அது ஒண்ணு நம்ம ஜெவனை திட்டிக்கிட்டு இருந்தாமா. இல்லடா இல்ல, அவ இவன்னு சொன்ன மாதிரி இருந்தது. அப்படியே சொன்ன இருக்காதுமா. கோவத்துல ஏதாவது தட்டு புத்துன்னு வளரி இருப்பான், அவ்வளவுதான். ஆஹா, வேலைக்கு போற திமிருன்னு சொன்னீங்களே, அது கூட அவனை தானா? இல்லையா, அப்படி சொல்லலையே. இவன வேலைக்கு போயண்டா திமிர் பிடிச்சவனே அப்படின்னு சொன்ன. இல்லடா இல்ல, உன்னதான் திட்டினாரு. நீ உள்ள போடா, போடா உள்ள. பிஸ்கட் வாங்கி தரேன், நீ போடா. நான் டம் பிஸ்கெட்டை வாங்கி தரேன், போடும். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்றது இருக்கட்டும், நான் சொல்றதை கேளுங்க. சொல்லுமா. மலபார் ஹில்ஸ்ல நான் பாய் ஃப்ரெண்டோட இருந்ததை இவன் பார்த்தான். நேரா உங்ககிட்ட வந்து சொல்லுவான், எனக்கு தெரியும். நீங்க கூச்சல் போட்டதும் அதுக்காகத்தான். எல்லா ஃபாதர்ஸும் சொல்ற மாதிரி நீங்களும் அது தப்பு இது தப்புன்னு சொல்லலாம். அதுக்காக நான் கவலைப்படுறதா இல்ல. அந்த பாய் ஃப்ரெண்ட தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். போயும் பாயா பண்ணிக்க போறேன். நம்ம இந்துங்கள்ல யாரும் கிடைக்கலையா? ஐயோ, அப்பா அவர் பாய் இல்ல. அப்ப அந்த அவர் யாரு? இந்தியா, சிந்தியா, குஜராத்தியா, மராத்தியா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லப்பா. அப்ப அவங்க அம்மா நரிக்குறத்தியா? அவரும் நம்ம மாதிரி மெட்ராஸ் வந்து இங்க வந்து செட்டில் ஆனவர் தான். என் ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றார். எனக்கு தெரியாத இந்த பம்பாயில தமிழ் மாப்பிளையா? அவன் யாரு என்னன்னு சொல்லுமா, அவன் ஜாதகத்தையே சொல்லிடுறேன். அவரா வந்து உங்ககிட்ட பேசுவார். வந்து ஏன்டா அப்படி பாக்குற? நம்ம அப்பா தானே. பரவாயில்ல, நீங்க போங்க. நான் ஒண்ணு சொல்லு. நம்ம பார்த்தோம், சரி வேற யாராவது பார்த்திருந்தா. நான் ஒண்ணும் தப்பா. பரவாயில்லப்பா, நாங்க இப்போ எதுக்கு என்னென்ன கேட்டோம். சரி சரி, அதோட விடுங்க. சரி, அதோட விடுங்கடா, விடுங்கப்பா. இப்பதான் நீங்க மேடம் அவங்களுக்கு என்ன இருந்தாலும் வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல நீங்க எப்படி? சரிப்பா, நான் ஒண்ணும் கேட்கல, நீங்க போங்கப்பா. நீங்க போங்க. आप आने से आपको टाइपिस्ट से फोन करने बोला है. பண்றேன். ஓ, ஹலோ, எஸ் நீங்க தானா? மணி 11 இன்னத்துக்கு ஆபீஸ் வருது. எவ்வளவு நேரமா நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். சாரி டியர், அப்பாவோட ஒரு வேலையா போயிருந்தேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உங்க அப்பா தான் உங்களுக்கு வசதியா போயிடுச்சு. எங்க அப்பா பத்தி உங்களுக்கு என்ன கவலை? என்னாச்சு? மாமாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? விளையாடாதீங்க. என் அண்ணன் நம்மள மலபார் ஹில்ஸ்ல பார்த்தத எங்க அப்பா கிட்ட வந்து ஒண்ணு விடாம சொல்லிட்டான். என்ன ஆச்சு? என்ன ஆகும்? வீட்டுல ஒரே ரகல ஆயுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. நான் பேசாம வந்துட்டேன். அவர் இங்க வந்தாலும் வருவார். வரட்டுமே. இங்க எதுக்கு வராது? யார் அந்த முரளி? நான் வந்து கேக்குறேன்னு சொன்னாரு. சரி கேட்டுக்காங்க, நானும் சொல்லிட்டு வந்துட்டேன். உங்க அப்பாட்ட எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டியா? இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் சொல்லாம இருக்க முடியுமா? வந்தா நீங்களே எல்லாத்தையும் பேசிக்கங்க. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், மலபார் ஹில்ஸ் வேண்டாம், ரெட் லைட் ஏரியா போலான்னு. உங்களை நம்பினா நான் அங்க போய் தான் நிக்கணும். We enter Caesar in this train. I'll do so, but look you, Cassius. The angry spot doth glow on Caesar's brow.
and all the rest look like a chidden train. California's cheek is pale, and Cicero looks with such ferret and such fiery eyes, crossed by some senators, being capital. Brutus had rather be a villager than to repute himself a son of Rome under these hot conditions as this time is like to lay upon us. Cassius, I am glad. As a sick girl, it ought to Tara! 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 என்னாச்சு? Tara! 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 என்னாச்சு? என்னாச்சு தரா? என்னாச்சு தரா? ஒண்ணும் இல்ல, லைட் போட வந்தேன், ஷாக் அடிச்சிருச்சு. मेरे अंगने में तुम्हारा क्या काम है? मेरे अंगने में अरे किताब इधर है, कृष्णा कहाँ खड़ा है? अच्छा हाँ, अरे कृष्णा किताब इधर है, तुम अंदर क्या? अरे दशरथ जी लेना, तुम इपड़ी फलनम कुछ नहीं वो चिल्लाया क्या चिल्लाया? कतरा कौन कतरा? அது கத்தனை உங்களுக்கு தெரியாதா? வந்து போர்ட்மேன் கத்தாங்க, தாராத லெட்டருக்கு தாராதா கொடுத்தாங்க, நான் கொடுத்தேன். अरे वो कृष्णा दशरथ जी वंदது அது கத்தும். तुम कत्ती किताब पढ़ी. अरे ये साल तुम पास करना. फिक्र मत करो, मैं पास करता. हाँ पकड़. मेरे अंगने में வெற்றி 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 வெற்றி. என்ன காலையில தூக்கத்துல உணர்றீங்க? அவ்வளவும் கனவா? ஓஹோ, கனவு கண்டீங்களா? பரீட்சையில பாஸ் பண்ற மாதிரி கனவு கண்டீங்களா? ஐயோ பரீட்சையா? என்ன 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 அருமையான கனவு, அது எப்படி சொல்றதுன்னே புரியலையே. அப்படி ஒரு நாள் நடந்தா எப்படி இருக்கும்? அப்படி என்ன நடந்தது? என்ன நடந்துதா எப்படி சொல்றதுன்னே எனக்கு புரியலையே. கோஷம், ஊர்வலம், போர்க்கொடி, கல்யாணம். போச்சு பாருங்க. பாருமா, இங்கெல்லாம் நீ பெருக்க வேணாம், நீ உன் ரூம் சுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டா போதும். இங்க பிள்ளைங்க செய்துக்குவாங்க. நேத்து ராத்திரி போட்ட வாழைப்பழ தோலை ஒண்ணும் இங்கேயே இருக்கு. நீ போற போக்க பார்த்தா ஒண்ணுன்னா மாத்தி கடைசியில என் லட்சியத்தை பாழாக்கிறவங்க இருக்கு. நான் வீட்டை பெருக்கிறதுக்கும் உங்க லட்சத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? மத்தவங்க கிட்ட நல்ல பேர் எடுக்கணுங்கிற எண்ணத்துல நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் என் லட்சியத்துல நீ போடுற முட்டுக்கட்டதான். அப்போ உங்க பிள்ளைங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அதுக்காக நீ பரீட்சை எதுவும் வைக்க வேண்டிய தேவையில்லை. அப்படியே வச்சாலும் முடிவு என்ன ஆகும் தெரிஞ்சுதானே பயப்படுறீங்க? என் பிள்ளைங்களை பத்தி நீ சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆமா, நீ உன் வேலை வந்து போ. வாரத்தை தின்னீங்கல்ல, அரே அது நம்ம இல்லேவா, நம்ம சாப்பிட்டா தோலை அங்கே போடாது. இவர் சாப்பிட்டா தோலை அங்க போட மாட்டாரு, அதையும் சேர்த்து சாப்பிட்டுவாரு. யார் போட்டா என்னடா, எடுத்து போட வேண்டியதானே. காலையில அங்க இருந்ததுப்பா, அங்க இருந்து கூட நான் தான் இங்க போட்டேன். இதை எடுத்து போடுறதுக்கு 8 ஆள் வேணுமா? வேலை பாரு. அரே ரத்தம் வருது. அரே இதை வைங்கோ, ரத்தம் நிற்கும். பரவாயில்லைங்க, அரே வைங்கோ. ஒண்ணும் ஆல. அரே வைங்கோ. அரே அரே முல்லே வரக்கூடாது, தோலை பார்த்து காலை வைக்க கூடாது. அரே ராம், अच्छा
कुछ नहीं हुआ अच्छा பால்காரன் வந்தா நிக்கிறான் அதுக்கு ஏன் இப்படி ஓடி வரணும் சரிக்க விடணும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உங்க அப்பாவுக்கு நான் தானே பதில் சொல்லணும் நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல இருந்தாலும் உங்களுக்கு அந்த உணர்வே இல்லையா பெண்கள் இடத்துல நிச்சயமா இல்ல உங்களை போலவே எல்லாரும் பெண்களை வெறுத்துட்டா ஊர்ல ஒரு கல்யாணம் கூட நடக்காது சார் கல்யாணங்கிற பேர்ல கழுத்துல சுருக்க மாட்டிக்கிறத விட தனியா சுதந்திரமா வாழறது எவ்வளவோ மேல் தாலிங்கிற பேர்ல கழுத்துல சுருக்கு போடுறது இந்த ஆண்கள் தான் தாலியை கட்டுறது என்னமோ ஆண் தான் ஆனா அந்த தாலியை கட்டும் போது போடுறானே 3 முடிச்சு அப்பவே நீ செய்யற தப்ப நான் கண்ணால பார்க்க மாட்டேன்டி நீ திட்டி பேசுறத நான் என் காதால கேட்க மாட்டேன்டி நீ பேசுற பேச்சுக்கு என் வாயால மறுவார்த்தை பேச மாட்டேன்னு சொல்லி அவனோட கண்ணு காது வாயு 3ஐயும் முடி போட்டு தானம் பண்ணி கொடுத்துறாங்களா நான் சொல்லுவேன் அதுதான் இல்ல நேத்து நான் செஞ்ச பாவம் இன்னைக்கு நான் செய்யற பாவம் நாளைக்கு நான் செய்ய போற பாவம் இந்த 3 பாவ மூட்டைகளையும் இனிமே நீதாண்டி சுமக்கணும் சொல்லித்தான் இந்த 3 முடிச்சு போடான்னு நான் சொல்றேன் பொண்டாட்டி சரியில்லாம சீரழிஞ்ச குடும்பம் எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ இருக்கு புருஷன் சரியில்லாம நடுத்தருவுக்கு வந்த குடும்பம் எத்தனைன்னு நான் உங்களுக்கு காட்டட்டுமா உழைச்சு சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்துறவன நாய்க்கு சமமா மதிச்சிருப்பா அவன் அடுத்த ரோல விட்டுட்டு போயிருப்பான் அதே மாதிரி கல்லானாலும் புருஷன் நினைச்சு மதிக்கிறவள கல்லுன்னு நினைச்சு மதிச்சா கதறாமலா இருப்பா நீ 1000 சொல்லு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நிம்மதியா ஒரு பயனாலே இருக்க முடியாதுங்கிறது தான் என் அபிப்பிராயம் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தா நிம்மதியா இருக்க முடியும்னு என் நம்பிக்கை கல்யாணத்தை பத்தி நினைச்சு பார்க்க கூட நான் தயாரா இல்ல சில பேர் நினைக்கிறது சில நேரம் நடக்காம போறதுண்டு அதனால நீங்க நினைக்காம இருக்கிறதே நல்லது குட் நைட் சார் Sir, are you not coming, sir? I'm coming. Let go. இன்னும் உங்க வேலை முடியல இப்பவே மணி 5:10 இனிமே எப்ப பொறுத்து எப்ப டிஃபன் சாப்பிட்டு எப்ப தியேட்டருக்கு போறது டிக்கெட் கிடைச்ச மாதிரி தான் ஒண்ணு செய்வோமே பேசாம பிக்சர் ப்ரோகிராம கேன்சல் பண்ணிட்டு ஜாலியா பீச்ல போய் உருளுவோமே எப்படி வசதி அந்த கதையெல்லாம் வேணாம் இன்னைக்கு சினிமா தவிர்த்து வேற எந்த ப்ரோக்ராமும் இல்ல சினிமால ஹீரோ ஹீரோயினை கண்டிப்பா அத பாக்குறதுல எனக்கு என்ன ஜாலி நான் சொல்றது கேளுமா இன்னைக்கு ஃபுல் மூட்ல இருக்கேன் உனக்கு பிடிச்ச கோனைஸ வாங்கி தரேன் சாப்பிட்டுட்டே ஜாலியா கதை பேசுவோம் சாப் அப்போ படா சாப் புலாத்தா உனக்கு வேற வேலையே இல்லையா யாபரா ஒன்னும் போடல வரேன்டா போ மேனேஜர் கூப்பிடுறானா பொண்டாட்டியோட சண்டை ஆபீஸ்லயே உட்காந்துருக்கான் பாத்துட்டு வந்துடுறேன் வெயிட் பண்ண போச்சு இன்னைக்கு ப்ரோக்ராம் போட்டதெல்லாம் அவ்வளவுதான் சீக்கிரமா வந்து தொலைங்க போயிட்டு போனோம் साहब आप कौन है ये ऑफिस का टाइम क्लोज हो गया जाओ जाओ कल सुबह आओ मुझे क्या समझ रखा है तुमने क्या मैं मुरली का बाबा हूँ साहब आप नमस्ते साहब आओ बैठो बैठो साहब वो मुरली अंदर बात करता है मैं जाके बुला के आता हूँ अच्छा जाओ जाओ என்ன 10 நிமிஷம் ஆச்சு ஆளையே காணோம் சினிமாக்கு பயந்துட்டு வீட்டுக்கு போயிட்டாரோ செஞ்சாலும் செய்வார் எதுக்கும் பார்த்துட்டே வருவோம் अरे मुन्नम जी मुरली अभी तक आया नहीं आया नहीं मैम साहब मैं जाके देखता हूँ இதெல்லாம் வேற எங்க இருக்கா அவன் இதை பத்தி சொல்லவே இல்லையா உருப்பிட்டாப்புலதான் நீங்க யார சொல்றீங்க உனக்கு தமிழ் தெரியுமா நான் ஒண்ணு யார பார்க்க வந்திருக்கீங்க நான் முரளியை பார்க்க வந்திருக்கேன் நீங்க நான் அவன் அப்பாவோட ஃப்ரெண்டு அதான் அவரை மாதிரி உண்மைன்னு இருக்கீங்க என்ன சொல்ற சார் அவர் ஒரு சரியான சிடுமுஞ்சியாம் எப்பவும் முகத்தை கடுகடுன்னு வச்சுட்டு இருப்பாராம் அவர் சிரிச்சே பார்க்க முடியாதா சார் நீங்க பரவாயில்ல ஏதோ சிரிச்சாலும் ஒரு மாதிரியா சிரிக்கிறீங்க அவரை பத்தி எனக்கும் தெரியும் மத்தவங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்கள் அவருக்கு பிடிக்காம இருக்கலாம் அது தப்புன்னு சொல்லிட முடியுமா இவர் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு மத்தவங்களை கல்யாணத்தை பண்ணிக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவர் யாரு அப்பேற்பட்ட காந்தி புத்தர் கூட கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு தான் அப்புறம் பிரம்மச்சரியத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க அது தப்பா அதே மாதிரி இவர் பிள்ளைங்களும் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோம் பின்னாடி வேணும்னா காந்தி சொன்ன மாதிரி சொல்லிட்டு போட்டோமே அவர் குடும்ப விவகாரத்தை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்க முரளி உனக்கு ரொம்ப பழக்கமா பழக்கம் இல்லாம எப்படி சார் முரளியோட ஆபீஸ்ல பழக்கமா இல்ல வெளியே நானும் முரளியும் வெளியில பார்த்தோம் வெளியில பார்த்தா பேச கூட மாட்டோம் பார்க்கவே மாட்டோம் ஆமா என்ன சொல்றீங்க நீ ஒண்ணும் சொல்லிடாத நானே சொல்றேன் இவதான் எங்க ஆபீஸ் டைப்ரைட்டர் டைபிஸ்ட் ஃபாஸ்டா பழகுவா இல்ல ஃபாஸ்டா டைப் அடிப்பா பாஸ்டாவே எல்லாம் சொன்னான் கொஞ்சம் சோசியலா பழகிற பொண்ணு
தப்பா ஒண்ணும் சொல்லிலையே. நீதான்டா ஏதேதோ உளறிட்டு இருக்க. அதானே அவர் இப்ப என்ன சொல்லிட்டாரு? ஏன் இப்படி நடுங்குறீங்க? அம்மா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னங்க, நான் என் மனசுல கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே இல்ல. காலமெல்லாம் கன்னியா இருக்கிறதாவே பிளான். No, 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 no. கன்னியா இல்லாட்டாலும் பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்ல. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க அத்தை பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பாங்களாம். பாவம் அவனுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்க முடியாத சூழ்நிலை. அவரும் இந்த ஊர் தானா? இந்த ஊரா? இதே ஆபீஸ் சார். இதே ஆபீஸ் தான், ஆனா இங்க இல்ல, மாடி, மொட்டை மாடி. மொட்டை மாடியா? ஆமா, ஏன் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுனால? அவர் ஒரு மாதிரியான டைப். அவர் அடிக்கடி பேச மாட்டுவாரு. செடி மைண்டே கிடையாது சார். போன்ல ஒரு பேச்சு, நேர ஒரு பேச்சு. பைத்தியம் இல்லையா? அவனுக்கு ஒண்ணும் பைத்தியம் இல்ல. அவன் அப்பன் தான் ஒரு மாதிரி பைத்தியம். அதான் பையனுக்கு தர்ம சங்கடமான நிலை. சத்தியா பரிதாபப்படுற. நான் அவனுக்காக பிரதாபப்படல, அவ அப்பாவுக்காக பிரதாபப்படல. எனக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு மகன் இருந்தா சுட்டு தள்ளிடுவேன். என்னோட வெள்ளை பேண்ட் பாத்தியா? படையா, இது வெள்ளம் இல்லாம கருப்பா? இது என்னோட பேண்ட் இல்லடா, பாலாவோடது. இதுக்குதான் சொல்றேன், 2 பேரும் ஒரு கலர்ல பேண்ட் தைச்சு போட்டு கூடாது. முக்கியமான ஆபீஸ் கவராயில இருந்தது, செக் வேற மாத்தி போட்டுக்கிட்டு இல்லட்டு போயிருப்பான். ஒண்ணும் இதுல இல்ல, நான் பார்த்தாச்சு. சரியாதான் பாரு. 2 பாக்கெட் எவ்வளவு தடவை பாக்குறத? சொன்னா சரியா பார்க்க மாட்டான். இதுல ஒரு கவர் இருக்கு. இந்த கவரா? இது இல்லடா. லெட்டர் இருக்குடா இதுல. அப்படி யாருக்கு எழுதின லெட்டர்? டியர் சார், as your son is poor in English subject. என்னடா இது, நம்ம பத்தி அவனுக்கு எப்படி தெரியும்? நம்ம சப்ஜெக்டா இருக்கே. You are requested to take more care on him. Yours sincerely, headmaster, St. Paul's Convent. நாம இங்கிலீஷ்ல வீக்குன்னு ஹெட்மாஸ்டர் சென்ட் பால் கான்வென்ட் எப்படி தெரியும்? நான் இந்த ஸ்கூல்ல படிக்க கூட இல்ல. ஆமா, நீ இங்கிலீஷ்ல வீக்கிறதுக்கே தெரியும். 2ஆம் கிளாஸ்ல படிக்கிற ராஜேஷ் இல்லடா. பாரு, ஃபாதரா பேண்ட மாத்தி போட்டு போயிட்டா. நீ 2ஆம் கல்யாணம் பண்ணிக்குவ? எனக்காக இல்லடா, உங்களுக்காக. நமக்காக அவர் பண்ணிக்கிறாராம். உலகாதரா, நீ ஒழுங்கா படிச்சு ஒரு வேலையை தேடிக்க. அப்புறம் உன் கல்யாணத்தை பத்தி நான் கேட்கறனா இல்லையா பாரு. அப்ப எங்களுக்காக கேட்காம இருக்கியா? பின்ன பொண்டாட்டியை வச்சு காப்பாற்ற சக்தி இருந்தா தான் கேட்க முடியும். இது தெரியுதா? BA 2 தடவை பாஸ் பண்ணிருப்பானே, 3 தடவை. அது வரைக்கும் இந்த சொத்தை காப்பாத்திக்கணும், இல்ல ஒரு வேலையை தேடிக்கணும், இல்ல வேலைக்கு பொண்டாட்டியே தேடிக்க. இவன் மாதிரி. ஆமா, நான் அது மேல ஒண்ணும் இல்லப்பா, எல்லாம் எனக்கு தெரியும்டா. மலபாரில்ஸ்ல நீங்க அடிக்கடி சந்திக்கிறதுல இருந்து இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவன் உயிர் எடுக்கிறாளே, அது வரைக்கும் எனக்கு தெரியும்டா. அடப்பாவி, நீயுமாடா? இதெல்லாம் தெரிஞ்சதால்தான்டா என் விஷயத்த சொன்னேன். ஆமா, அவன் கதை உனக்கு எப்படி தெரியும்? இவன் ஆபீஸ்ல வேலை செய்யறானே பியூன் முனிம்ஜி, அவன் தான் சொன்னான். முனிம்ஜியா? அவன் எப்படி உனக்கு? அவன் தான்டா என் ஒய்ஃபுக்கு தம்பி. அப்போ நீ நானும் உறவாயிட்டோமா? அப்போ நம்ம அண்ணி ஒரு குஜராத்தியா? ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். தண்ணி வேணுங்களா? பக்கெட் விடுங்க, நான் எடுத்துக்கிறேன். பரவாயில்ல, நீங்க எடுத்துக்கோங்க, நான் அப்புறமா எடுத்துக்கிறேன். இது இன்னைக்கு நடக்காதுங்க. எங்க அப்பா வாட்டர் டேங்க் பதிலா இந்த 2 ட்ரம் வாங்கி போட்டிருக்காரு. அதுவும் இந்த பம்பை நம்பி. இது இன்னைக்கு சேராது. நீங்க எல்லாம் குளிக்க முடியும், எனக்கு டைம் ஆனாலும் பரவாயில்ல. எங்க அந்த தடுப்பை என்ன படுத்து தூங்கிட்டு இருக்கான். பெரிய ஒரு நைட் டியூட்டி டயர்டு. எங்க அப்பா பாத்ரூம்ல உட்காந்து தூங்கிட்டு இருக்காரு. பாம்பேல எல்லா வீட்டுக்கும் கார்பரேஷன் வாட்டர் வந்தாச்சு, இங்கேயும் வந்திருக்கு. என்ன பிரயோஜனம்? எங்க அப்பா மாதிரி இதுவும் ஒரு சாபக்கேடு. சரி, நான் போய் டிஃபன் ரெடி பண்ணிட்டு வரேன். அட்லீஸ்ட் ஒரு பக்கெட் தண்ணியாவது அடிச்சு கொடுத்து நல்ல பேர் வாங்கலாம். அது கூட முடியலையே. ஒரு பக்கெட் தண்ணியை அடிச்சு கொடுத்து எந்த மடையினாலும் லவ் பண்ண ட்ரை பண்ணுவானா? ஏன் ட்ரை தான் பண்ணி பாப்போமே. என்னங்க இது? உங்களுக்காக தாங்க. பரவாயில்ல, எடுத்துங்க. நான் தான் அடிச்சு ஊத்துனேன். உங்க அப்பா பார்த்தா சத்தம் போடுவாரு. அவருக்காக இருங்க, வயசானவரு. நான் இந்த ஹெல்ப் கூட பண்ணக்கூடாது. நீங்க எடுத்துட்டு போங்க. இந்த பக்கெட்ல தண்ணி ஊத்துறாரு. என்னடா எல்லாமே காலியா கிடக்கு? நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நீ தூங்கினியா? அது வந்து அது பம்ப் லூஸ் ஆகி போச்சு, அதான் ஸ்க்ரூ அடிக்கல. அது பம்பு ஸ்க்ரூ? எனக்கு அப்பவே தெரியும் சார். நான் கொடுக்குறேன் சார். ஏவா, அவன் தான் அடிச்சிட்டு இருக்கான்ல, அம்மா வந்து எடுத்துக்கிறது. சரிங்க. எனக்குன்னு வந்து வச்சிருக்காரு. எனக்கு வர ஆத்திரத்துக்கு மாமா
इस वाले जाता है, पैसा दे माँ। ओ कुछ नहीं मामा 50 पैसा दे माँ, मामा 50 पैसा दे माँ। एक पैसा भी नहीं, जा जाके खेलो, तेरे बाबा चिल्लाएंगे। बाबा कुछ नहीं बोलेगा, तुम पैसा दे माँ। नहीं देगा बोलने से नहीं देगा, जा जाओ। मैं नहीं जाऊंगा, मैं नहीं जाऊंगा, पैसा दो। तो कितना हिम्मत होएगा तो ये तस्वीर तोड़ लिया, फिर कभी ऐसे करेंगे, फिर कभी ऐसे करेंगे, फिर कभी ऐसे करेंगे, आशा! फिर कभी ऐसे करेंगे। तुमको क्या हो गया? குழந்தை போட்டு இப்படி அடிக்கிறியே, உனக்கு அறிவு இருக்கா? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான் அவன்? वहाँ देखो, आज शुक्रवार का दिन इसने मामा का तस्वीर तोड़ लिया, इसलिए मुझे गुस्सा आ गया। परवाने परवाने, सबको लेकर रखो। என்ன இங்கிலீஷ் பேப்பர் நடுவில் ஹிந்தி பேப்பர் நுழைக்கிற? கேப் கிடைச்சா ஹிந்தி நுழைச்சிருவே. எடு, இது தனி அது தனி. அன்புள்ள உங்களை எப்படி அழைப்பதென்று புரியாமல் புள்ளிகளோடு நிறுத்துகிறேன். மொழி சார், அப்பா அப்பா இருக்காங்களா? இருக்காரு. என்ன விஷயம்? எனக்கு மேரேஜ் செட்டில் இருக்கு சார். முதல் இன்விடேஷன் அப்பா கொடுத்து போலான்னு வந்தேன். உனக்கு தான் அறிவு இருக்கா? முதல் இன்விடேஷன், அதுவும் அப்பாவுக்கு தரேங்க. இதுல போடு, எதையாவது போடும். என்ன சார் அப்படி சொல்றீங்க? முதல்ல இந்த ஊருக்கு வந்தப்ப எனக்கு வீடு கொடுத்து அவர் தானே சார் உதவி பண்ணாரு. அவரை மறக்க முடியுங்களா? மறக்கவே முடியாது. இன்விடேஷன் கொடு, மறக்கவே மாட்டேன். ஓ, என்ன தீர்மானத்துக்கு வந்திருக்க? ஹிந்தியா இங்கிலீஷா? மெல்ல திறக்கும் என் மனக்கதவின் ஓசை உங்கள் செவியில் விழவில்லையா? அல்லது விழுந்தும் அந்த ஓசைகளின் நயங்களை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையா? நீங்கள் பாடும் மௌன கீதத்தை என்னால் உணர முடிகிறது. இன்விடேஷனுக்கே நிறைய பணம் செலவாயிருக்கும் போல இருக்கு. நிறைய சம்பாதிச்சிட்டியா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார். கடை வாங்கி தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படி யாரும் ஒண்ணு பண்ணிக்க சொன்னது? என்ன கேட்டா கல்யாணம் பண்ணிக்கிறதே சுத்த பைத்தியத்தனம். உள்ளத்தில் ஆர்ப்பரிக்கின்ற உணர்ச்சிகளை பரிமாறிக்கொள்வதன் மூலம்தான் மென்மையான காதலை துளிர்விட ஆரம்பிக்கிறது. அதை உள்ளடக்கி வாழ நினைப்பதில் என்ன சுகமோ. கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு எவன் இந்த காலத்துல நிம்மதியா இருக்கான்? என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? நீங்களும் 3 பிள்ளைங்க வச்சிருக்கீங்கல்ல, அதுக்காக பணம் விட்டுருக்கீங்களா? என்னது? என் பிள்ளைங்களுக்கு கல்யாணமா? எவனாவது ஒருத்தன் தப்பி தவறி பண்ணிக்கிட்டாலும் அன்னைக்கே 3 பேரையும் வீட்டை விட்டு துரத்துவேன் தெரியுமா? என் சொத்துல நயா பைசா கிடைக்காது உனக்கு. என்னங்க இங்க நிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, உங்க கூட பேசலாம்னு வந்தேன். நீங்க படிச்சுட்டு இருந்தீங்க. எல்லாம் கிஃப்ட் சார். எல்லாம் கிஃப்ட் சார். எல்லாத்தையும் கிஃப்ட் சார். எல்லாத்தையும் கிழிச்சாரா? அவருக்கு வர கோபத்துல உன்னை கிழிக்காத விட்டாரு. போ, என்ன கேட்கவே மாட்டேன். எல்லாத்தையும் கிஃப்ட் சார். நீ எப்ப ஓட்டி எப்ப பத்திரிக்கை கொடுத்து என்ன ஏன் முடிக்கிற? கடைசி வரைக்கும் ஹிந்தி தானே, உருப்படவே மாட்டிய. இவ்வளவு பேர் இருக்காங்க. இதுல நம்ம மாப்பிள்ளை யாரா இருக்கும்? இவரா இருக்குமா? ஆஹா, இவரை பார்த்தா 4 புள்ள பத்தவர் மாதிரி இருக்கு. कौन सा? आपको क्या हो रहा? मेरे बेटी गीता को देखने आया. ஐயோ, இவர்தான் கீதாவோட அப்பாவா? நம்ம வகையா மாட்டிக்கிட்டோம். आप बैठिए, मैं जाके बुला के आता हूँ. இருடா. இந்த முரளி, மிஸ்டர் முரளி இன்னில இருந்து 1 மாசம் ஆபீஸுக்கு லீவு, வரமாட்டேன். எமண்டி நீரு தமிழா? ஆமா, நான் தமிழ் தான். ஆனா நான் முரளி இல்ல. நான் இப்போ முரளி வீட்டு வரைக்கும் போறேன், வெளில போயிட்டு வந்துடுறேன். ஆபீஸுக்கு வந்தாங்க போறாங்க. பப்பாயிலே இப்படிதானா? இது மாப்பிள்ளைய நான் பார்க்க வர நேரத்திலேயே அவர் லீவ் போட்டு போகணும். வாமா கீதா.
என்னப்பா திடீர்னு ஆபீஸ்க்கு வந்துட்டீங்க? உடனேமா நீ சொன்னதுல இருந்து மாப்பிள்ளைய உடனே பாக்கணும்னு எனக்கு ஒரே ஆசை தாங்க முடியல. அதனால நான் ஆபீஸுக்கு வந்தேன். வந்த இடத்துல லீவ் போட்டு போயிட்டாரா? இல்லையே, இங்கதானே இருந்தாரு. எங்க? இங்க. இங்கயா? இங்க இருந்தவர் தாமா சொன்னாரு 1 மாசம் லீவுன்னு. ஓஹோ, இங்க இருந்தவர் தான் சொன்னாரா? அப்பதான் லீவ்ல தான் போயிருப்பாரு. அப்ப இல்லம்மா, இப்பதான் லீவ்ல போயிருக்காராம். சரி சரி, வாங்க நம்ம மேல போய் பேசலாம். சரி, மேலேயே பேசுவோம். அப்ப நோட்டுமா? அதுக்குண்ணா ஆட்டிக்கிட்டலாம் எடுத்துட்டியா? எல்லாம் எடுத்துக்கிட்டேன். பேனா எல்லாம் எடுத்துக்கிட்டேன். அரே கிருஷ்ணா, பேனாவிலே இங்க இருக்குதா பாத்துக்கோ. பரீட்சையிலே போய் உதறி எழுதாதே. பேப்பர்ல நம்பர் உதறிடும். கிருஷ்ணா, பாடங்கள் நல்லா படிச்சுட்டியா? நல்லா படிச்சுக்கிட்டேன். ரைட். அவசரப்படாம நிதானமா யோசிச்சு எழுது. அரே ஓ கிருஷ்ணா, பக்கத்து பையனை பார்த்து எழுதாதே. தெரியலேன்னா புத்தகத்தை பார்த்து எழுது. சரி சரி, எனக்கு இதுலயே டைம் எடுப்பட இருக்கேன். நான் வரேன். என்னங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை? இல்ல, என்ன விசேஷம்? நீங்க பரீட்சைக்கு போறதா விசேஷம். இந்தாங்க. இந்த வருஷம் நீங்க கண்டிப்பா பாஸ் பண்ணிடுங்க. இஸ் இட்? தேங்க்ஸ். கவலைப்படாதம்மா, எப்படியும் பாலா விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரியத்தான் போகுது. அப்புறம் நம்ம வழிக்கு வந்தானே ஆனும். அவர் வராரோ இல்லையோ, முதல்ல நீங்க இந்த பாடத்துல கையெழுத்து போடுறீங்களா இல்லையா? ரிஜிஸ்டர் மேரேஜ் படிக்கிறது அவ்வளவு ஈஸியா? முதல்ல சாட்சிக்கு 2 பேர் கையெழுத்து வேணும். எங்க அப்பா எதுக்கு இருக்காரு? என்ன அவரே 2 கையெழுத்தையும் போட்டு வர? அப்புறம் அவர் ரிலீஸ் ஆகிறதுக்கே 3 வருஷம் ஆகும். விளையாடாதீங்க, அப்புறம் எங்க அப்பா சொன்ன மாப்பிள்ளைக்கே கழுத்து நீட்டிடுவேன். இப்படி சொல்லியே நான் பயமுறுத்திட்டு இருக்கேன். இப்ப கையெழுத்து போட்டு கொடுத்தாதான் 1 மாசத்துல கல்யாண தேதி வச்சுக்க முடியும். 1 மாதம் இருக்கா? அதுக்குள்ள 2 கல்யாணம் பண்ணிடலாம். கவலைப்படாத, எங்க அப்பனை ஒரு வழி கொண்டு வந்துடுறேன். விநாயகா, கல்யாணத்துக்கு போய் விநாயகர் பேர சொல்றீங்களா? முருகா, அதுக்கு மேல இருக்கு. கிருஷ்ணா, ராமர் பேரே உங்க ஞாபகம் வராதா? ராமா, ராமா. ஏண்டா கையெழுத்த போட்டுட்டேன்னு சொல்ற? கல்யாண தேதி வந்தா என்னடா பண்ணுவ? கல்யாணம் பண்ணிக்குவேன். அப்பாவுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். தெரிஞ்சா தெரியட்டும் போட. ஏண்டா உன் கல்யாணத்தை பத்தி நம்ம அப்பா கிட்ட பேசி பார்த்தா? ஓ, பேசலாமே. நீயே அப்பா கிட்ட பேசி ஒரு நல்ல தேதி குறிச்சிரு. சே, நானா? அப்ப வாயை மூடிட்டு பேசாதரு. இப்படி செஞ்சா என்ன? எப்படி? ஒரு ஆளை வச்சு நம்ம அப்பனை உதைக்கலாங்கறியா? போடா. ஒரு ஆளை வச்சு நம்ம 2 பேரோட கல்யாணத்தை பத்தி நம்ம அப்பா கிட்ட பேச வச்சா என்ன? இது மாதிரி வேலைக்கெல்லாம் எவன்டா வருவான்? அதுவும் நம்ம அப்பா கிட்ட பேச. அட, ஒரு தரகர் வராரு. வராரு என்ன? வர வைப்போம். பெரிய இடம், பெரிய பொண்ணு. பெரிய பொண்ணெல்லாம் வேணாண்டா, ஏதோ சின்ன இடமா பாரு. கேளுடா, பெரிய பொண்ணுன்னா 10 காரு, 10 பங்களா, 10 கப்பல், 10 ஏரோப்ளேன். இப்பேற்பட்ட பொண்ணுக்கு மாப்பிள்ளை வேணும்னு நம்ம வீட்டுக்கு வந்து அப்பா என்ன சொல்லுவாரு? உண்டோம், அவ்வளவு சொத்து இருக்கிறவங்க நம்ம வீடு தேடியாண்டா வராங்க. அந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம். அதனால செவ்வாய் தோஷம் இருக்கிற மாப்பிள்ளையை தேடி இந்த வீட்டுக்கு வராங்க. எப்படி பிளான்? அப்படி பார்த்தா அந்த பொண்ணை நம்ம அப்பா தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா அவருக்கு தான் செவ்வாய் தோஷம். ये कनक सभा का घर है? जी हाँ। आप कहाँ से आता है? मैं मातुंगा से आता हूँ। आप? मैं उसका बेटी हूँ। क्या? அவர் தமிழ், ஆப் பேட்டி. ஏ கைசா எப்படியா? நானும் தமிழ் தாங்க. அப்பா வெளியில போயிருக்காரு. அவர் எப்போ வராரு? அவர் எப்ப வேணாலும் வருவாரு, எப்ப வேணாலும் போவாரு. அவர் என்ன கிருஷ்ண பரமாத்மா? ஆமா, நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? உங்க அப்பாவை தேடிட்டு எதுக்காக வருவாங்க? ஓ, கல்யாண விஷயமா வந்திருக்கீங்களா? கரெக்ட். யார் என்னன்னு விவரமா சொல்லிட்டு போங்க, வந்தவனும் சொல்லிடுறேன். என் பேர் சொன்னா அவருக்கு தெரியாதுங்க. அப்ப உங்க அப்பா பேர் சொல்லிட்டு போங்க. தசரத முதலியா? பாம்பேல தசரத் ஜின்னு சொன்னாதான் புரியும். தசரத் ஜியா? எங்கேயோ கேள்விப்பட்ட பேரா இருக்கே. ஆமா, அட்ரஸ் என்ன சொன்னீங்க? இனிமேதாங்க சொல்லணும். 420 ரகுராம் ரோட், பாத்துங்க. ஓ, நீங்க தான் அந்த கிருஷ்ணனா? உள்ள வாங்க. நீங்க எந்த கிருஷ்ணனை பத்தி சொல்றீங்க? கோபால கிருஷ்ணனா, கோகுல கிருஷ்ணனா? ஒரே கிருஷ்ணன். அப்ப எங்க அப்பா உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவாது? அவர்தான் பெரிய மகானாச்சே. பிரம்மச்சரியத்தை பத்தி அவர் பேச ஆரம்பிச்சா இன்னைக்கெல்லாம் கேட்கு. பரவாயில்ல, உட்காருங்க. இருங்க, நான் போய் காஃபி கொண்டு வந்துடுறேன். என்னடா இது? மரியாதை எல்லாம் தடபடலா இருக்கு. இவன் எந்த சாமியார் சிஷ்யன்னு தெரியலையே. ஒருவேளை நம்ம அப்பா நமக்கு தெரியாம ஏதாவது பிரம்மச்சாரிகள் ஆசிரமம் வச்சிருக்காரோ என்னமோ. வரட்டும், கேட்போம். அதுக்கு முன்னாடியே கண்டிப்பா உங்க முன்னாடி வந்து நிப்பாரு, கவலைப்படாது. நிப்பாருன்னு சொன்னா மாப்பிள்ளைய உட்காரவே வச்சிருக்கா. மாப்பிள்ள உங்கதான் மாப்பிள்ள. சார், நான் வந்து இந்த மாப்பிள்ளை ஆகலைங்கிறீங்களா? அதான் நம்ம வீட்டுக்கே வந்துட்டீங்களே. ஆனா மாதிரிதான். சார், நான் சொல்றது கேளுங்க. நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். உங்களை பத்தி என் மகன் எல்லாத்தையும் சொல்லிட்டா. ஆனாலும் மாப்பிள்ள, இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி அடிக்கடி மலபார் ஹில்ஸுக்கு போறது அவ்வளவு நல்லா இல்ல. ஏன் சார், அங்க ஏதாவது மோகினி பிசாசு? கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் ஜோடியா போறத மத்தவங்க யாராவது பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்களா? அந்த ஒரு கண்ட்ரோல் வேண்டாம். அப்பா, இவரு புரிஞ்சுக்கிட்டேன். இதாங்க உன் செலக்ஷன். என்னப்பா சொல்றீங்க? ஒண்ணும் பேசக்கூடாது. மாப்பிளைக்கு காப்பி கொடு, தேங்காயாலே கொடு. மாப்பிள
இன்னைக்கு வந்தது நீங்க என்னைக்கோ வந்திருந்தீங்கன்னா இந்நேரம் உங்க கல்யாணமே முடிஞ்சிருக்கும். சார் நான் எதுக்கு வந்தேன்னு கரெக்டா சொல்லிட்டீங்க சார். காபி சாப்பிடுங்க. கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் மாப்பிள்ள? சரிங்க, காபி சாப்பிடுறேன். சாப்பிட்டவன வச்சுக்கலாங்கிறீங்களா? முதல்ல எங்க அப்பா கிட்ட சம்மதம் வாங்கணும், அதுக்காக தான் வந்திருக்கேன். கவலையே படாதீங்க. 2 மினிட் மே பாத் கர்த்தா, உங்க அப்பா அவுட் கர்த்தா. சார் எங்க அப்பா அவுட்டா? அப்ப நீங்க பேச வேணாம் சார். அவுட்டுன்னா தம்பி, நான் பேசி உங்க அப்பாவை சம்மதிக்க வைக்கிறேன்னு சொன்னேன். அதுல பாருங்க தம்பி, என் மகனுக்கு இந்த நகை நட்டு சீர்வரிசை அதெல்லாம் என்னால அதிகமா செய்ய முடியாது. இந்த விஷயத்தை பத்தி உங்க அப்பா கிட்ட நீங்க தான் பேசி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஏன் சார் நீங்க உங்க பொண்ணுக்கு செய்ய முடியாது, நான் எங்க அப்பா கிட்ட ஏன் சார் பேசி அட்ஜஸ்ட் பண்ணணும்? எதான் இருந்தாலும் காலம் பூராவும் என் பொண்ணோட வாழ போறது நீங்க தானே தம்பி. அப்பா சும்மா இருமா. இந்த மாதிரி விஷயத்துல ஆரம்பத்திலே கராரா இருந்துடணும், பின்னாடி கராரா வரக்கூடாது. சார் நீங்க என்ன வேற யாரும் தப்பா நினைக்கிறீங்க. நான் இது வரைக்கும் அவங்கள பார்த்ததே இல்ல. என்னமா சொல்றாரு இவரு? ஆமாப்பா, நான் கூட அவரை இன்னைக்குதான் பாக்குறேன். அப்படின்னா இவர் உனக்கு வேண்டியவர் இல்லையா? இல்ல, இவரு வேண்டியவருக்கு வேண்டியவர். அவருக்கு இவர் என்ன தம்பியா வேணுமா? இல்ல தாத்தாவா வேணும். எனக்கு இது நல்லா வேணும். ஏன் சார் நீங்க தானே கல்யாணம் புரோக்கர் கலகத்தா? ஜி ஹா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். பிள்ளைகளுக்கு கல்யாணமே பண்ணி வைக்க கூடாதுன்ற எண்ணத்துல இருக்கிற எங்க அப்பா கிட்ட எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதம் வாங்கணும், அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். இவ்வளவுதானா? முடிச்சிடறேன். என்ன இது பாருங்க சார், எங்க 3 பேருக்கும் கல்யாணம் கூட பண்ணி வைக்க வேணாம். கல்யாணம் பண்ணணுங்கிற எண்ணம் கொஞ்சமாவது இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். கவலையப்படாதீங்க தம்பி, கல்யாணத்தையும் முடிச்சிடறேன். ஆனா இந்த கமிஷன் விஷயத்துல நான் ரொம்ப கராரானவன். அதை மட்டும் கரெக்டா கொடுத்துடணும். அது கொடுத்துறேன். ஸ்பாட்லயே கொடுத்துடணும். சரி சார், ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அப்பா மனசை அவ்வளவு சீக்கிரமா மாத்த முடியாது. அவர் பிடிச்சா பிடிச்சதுதான். என்ன புடி பெரிய அப்பா? பெரிய அப்பா இல்ல சார், எங்களை பெத்த அப்பா. பெத்தப்பாவது சித்தப்பாவது. தம்பி, என் சர்வீஸ்ல நான் எத்தனை அப்பாவை பார்த்திருப்பேன். என் சாமர்த்தியம் உனக்கு தெரியாது. ஒரே நாள்ல ஒரே முகூர்த்தத்துல ஒரே மேடையில 7 பொண்ணுகளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கேன். ஒரே மாப்பிள்ளைக்கா? ஆமா தம்பி, நமஸ்காரம். நமஸ்காரம், வாங்க. என்ன நேற்று வரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரீங்க? நேத்து நினைச்சேன், இன்னைக்கு வந்துட்டேன். ஆமா, இது உங்க சொந்த வீடா? எங்களுக்கு கல்யாணம் நடக்காத வரைக்கும் சொந்த வீடு தான். நடந்துட்டா தர்மசத்திரம். ஆமா தம்பி, இதை இப்படியே வித்தா என்ன கிடைக்கும்? இடிஞ்சு விழாத வரைக்கும் ஒரு 2 லட்சம் கிடைக்கும். இடிஞ்சு விழுந்தா 2 மண்டவோடு கிடைக்கும். இங்க நீங்க ஒருத்தர் மட்டும் தான் இருக்கீங்க. ஏன் உங்களுக்கு மண்டையில ஓட இல்ல? ஏன் அங்க ஓடிட்டீங்க? நான் இங்கேயே நின்னுறேன். என் மண்டையில ஓடு உடைஞ்சா ஓட்டுறது கஷ்டம். உங்க அப்பாவை கூப்பிடு, நான் இப்படியே நின்னு பேசிட்டு போயிடுறேன். கமிஷன் கொடுக்குற உள்ள வாங்க இருக்காரு. உள்ள இருக்கா? அவர்தான் முதல்ல பாக்கணும். கூப்பிடு தம்பி. முரளி, பாட்டுல கேட்கிறவரு பாட்டுக்கு வந்துட்டாரு. தம்பி, இவரை எங்கேயும் நான் பார்த்தாம இருக்கேன். எங்க? மோதிரம் என்ன தெரிஞ்சுக்கிறான்? என்னடா இங்க வந்து விழுந்துட்ட? நீ சொன்ன புரோக்கர் இவர் தானே? ஆமா. அறிவு கேட்டவனே, இவர் தான் என்னோட வருங்கால மாமனார். நீங்க உங்க அம்மா ஒரு புரோக்கரா? புரோக்கர் தான் என் மாமா. என்ன நடந்துருக்கு? யாரு நீங்க என்ன பொம்மை காட்டுமா? யாரு இங்க காட்டு முன்னாடி தானே கட்டுறான்? அவர் எங்க அப்பா. அப்பாடா கிருஷ்ணா, அப்பா. அப்பரா? அவர் அப்பாரே நான் லோயர். இதெல்லாம் ரயில்வே பார்த்தா. அப்பா உங்களோட உங்க பார்க்க வந்திருக்காரு. அதாவது கல்யாணம் புரோக்கர் கனக சபைனா மாதுங்க அவளை மாங்காய் விக்கிறவனு கூட தெரியும். எனக்கு தெரியல. அப்ப நீங்க மாங்காய் விக்கல. அனாவசிய பேச்சு வேணாம். இருக்கே வந்தீங்க இங்க. யாரு அவரை சொன்னது? நான் ஒண்ணு வரலப்பா, அவரதான் வந்தாரு. கமிஷன் 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 என்ன கமிஷன்? இருக்கே கமிஷன். வந்த விஷயத்தை சீக்கிரம் சொல்லிட்டு வெளியே போயா. தம்பி, உங்க அப்பாவுக்கு பெண்களை பார்த்தாதானே பிடிக்காதுன்னு என்ன பார்த்து எப்படி வருகிறாரு? பெண்களை மட்டும் இல்ல, பெண்களை மாறி நடந்துக்கிறவங்களை பார்த்தா கூட அவருக்கு பிடிக்காது. அங்க என்னமோ வீரமா பேசுனீங்க, இங்க வந்து ஓரமா ஒதுங்குறீங்க. இருந்தாலும் இவ்வளவு காரமா பாருங்க, எனக்கு தெரியாது. என்ன சார் சமாளிக்க பாரு சார். அதாவது சார், நீங்க இந்த கல்யாணத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சுத்தம் மடத்தணும்னு நினைக்கிறேன். கரெக்ட், நானும் அதே தான் நினைக்கிறேன். அதாவது சார், நான் என்ன நினைக்கிறேன்னா, திருமணம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமை. எந்த மழையும் சொன்னா இவர்தான்ப்பா. அதாவது சார், இப்போ நான் பார்த்திருக்கிற இடம் இருக்க உங்க பையன்களுக்கு ரொம்ப பெரிய இடம் சார். 10 கார், 10 பங்களா, 10 தோட்டம், 10 பாம்பு செட்டு, பாம்பு செட்டு. அது மட்டும் இல்ல சார், பேங்க்ல 10 லட்சம். எல்லாமே 10 ஆமாங்க, கால்ல கையில விரல கூட 10 கால அதுவும் 10.
தம கமக சனி சனித நான் பாட தகதிமி தாமென தோமென தையன நீயாட இடைமின்னெழுதும் உடல் பொன்னெழுதும் ஒரு மாந்தானோ சுரம் முன்னெழுதும் தமிழ் பண்ணெழுதும் இசை சேர்ந்தானோ அழகிய திருமுக தரிசனம் தந்திடவாராயோ அபிநய விழிகளில் கவிமழை சிந்திட பாராயோ தாமரை பூவென்ன ஆகும் பஞ்சு பட்டாலும் புண்ணாகி போகும் தாமரை பூவென்ன ஆகும் பஞ்சு பட்டாலும் புண்ணாகி போகும் அழகிய செம்பஞ்சு தீட்டாத முன்னே அள்ளி பூவண்ணம் காட்டாது கண்ணே அது மண் படுமே அதில் புண்படுமே மனம் தாங்காதே எழில் தென்படுமே பிறர் கண்படுமே வழி போகாதே அழகிய திருமுக தரிசனம் தந்திடவாராயோ அபிநய விழிகளில் கவிமழை சிந்திட பாராயோ தங்க மேகலை சங்கீதம் பாட தங்க மேகலை சங்கீதம் பாட தாளம் தப்பாமல் செவ்வாழையாட அசைந்திடும் மேலாடை பூப்பந்தல் போட ஆடும் உன் வண்ணம் நான் என்ன கூற எழில் நந்தவனம் அதில் வந்தமரும் குயில் நான் அன்ற உயிர் கற்பனையில் இசை அர்ச்சனைகள் செய்யும் நாளென்றோ அழகிய திருமுக தரிசனம் தந்திடவாராயோ அபிநய விழிகளில் கவிமழை சிந்திட பாராயோ இடைமின்றெழுதும் உடல் பொன்றெழுதும் ஒரு மாந்தானோ சுரம் முன்னெழுதும் தமிழ் பண்டெழுதும் இசை சேர்ந்தானோ கமதனி தனி தம கமக சனி சனித நான் பாட தகதிமி தாம் வாயா என்ன இப்படி திடுதுப்புல வந்து இறங்குற மகன் ஞாபகம் வந்துருச்சா தாரா யாரு வந்திருக்காங்க நீங்க வந்து பாரு உட்கார என்னடா இவ்வளவு பெரிய வீட்டுல நீ மட்டும் தனியா உட்கார்ந்து இருக்க எங்க உன் பசங்களையும் காணவே விடிஞ்சா போதும் அவன் பறந்துருவான் இதோட ராத்திரி தான் வந்து அடங்குவானுங்க அவங்களுக்கு நான் சுதந்திரமா விட்டேனே நல்ல சுதந்திரம் கொடுத்தப்போ பின்னாடி ஒரு நாளைக்கு நீ வருத்தப்படதான் போற அவ்வளவுதான் சொல்லிட்டேன் வாங்கப்பா வாங்க ஆமாவா என்ன வரதா ஒரு லெட்டர் கூட போடல லெட்டர் போட்டு வர அளவுக்கு நேரம் இல்லம்மா அதனாலதான் போட்டு வந்துட்டேன் அப்படின்னா பம்பாயில அவசர காரியம் இல்லாம இவ்வளவு தூரம் வரும்னடா ஏமா இன்னைக்கு உனக்கு ஆபீஸ் லீவா இல்லப்பா மணி 8 தானே ஆகுது 1/2 மணி நேரம் கழிச்சு புறப்படுறேன் எங்க ஆபீஸ் போயிடுவோன்னு பார்த்தேன் என்னப்பா சாப்பிடுறீங்க ஒண்ணும் வேணாமா குளிச்சுட்டு பாப்போம் நீ ஆபீஸ் போகணும்னா புறப்படு சாயங்காலம் பேசிப்போம் அட்லீஸ்ட் காஃபியா சாப்பிடுங்களேன் வேண்டாமா நீ புறப்படுமா அட கொண்டு வரட்டோம்ப்பா கொண்டாமா யோ கரெக்ட் சார் ஆமா என்ன விஷயமா இங்க வந்திருக்க நல்ல விஷயம் தான் நம்ம தாராவுக்கு பம்பாயில ஒரு நல்ல வரம் வந்தது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணை பார்க்கணும் லெட்டர் போட்டிருந்தாங்க தாரா பம்பாயில தான் இருக்கா நான் அங்கேயே வந்துடுறேன்னு அவங்களை தந்தி கொடுத்துட்டு புறப்பட்டு வந்துட்டேன் அப்போ அவங்க இங்க வருவாங்க இந்த சம்பிரதாய சடங்கெல்லாம் இங்க நடக்கும்னு சொல்லு ஏடா என் பசங்க இருக்கிற இடத்துல இதெல்லாம் வச்சுட்டு அதெல்லாம் ஒண்ணா இருக்கட்டும்
இத பத்தி அவகிட்ட பொண்ணு பேச வேண்டாம். சாயந்தரம் ஆபீஸ் வந்துருவா, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். அது போகட்டும். ஏண்டா காலத்துக்கும் பிள்ளைகளை இப்படியே தான் வச்சிருக்க போறியா? இதுக்கு மேல நான் கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் அவங்க பண்ணிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு மனசை சுத்தப்படுத்திட்டாங்க. இந்தாங்கப்பா காஃபி. வாங்கியேடா. ஏமா நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. ஆமாப்பா, என் கேர செஞ்ச எதுவுமே அவர் சாப்பிட மாட்டாரு. எல்லாம் ஹோட்டல் தான். அது எப்படி? அப்புறம் நீ எதுக்கு இந்த வீட்டுல இருக்கிறது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் காபி சாப்பிடுறத நிறுத்திட்டேன். அவ்வளவுதானே. நீ ஆபீஸ் போயிட்டு வாமா. சாயந்தரம் எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு போடு. எப்படி சாப்பிடாம போறாங்கன்னு நான் பாத்துறேன். சரிப்பா. சும்மாறா. ஜூப்ளி என்டர்பிரைசஸ், பகவதி அண்ட் கோ. क्या भाई मुरली சரி ஒட்டி போய் கிளம்பிட்ட என்ன? மறுபடியும் பொண்டாட்டி கோச்சு பொம்மை விட்டாள? ஆமா, எனக்கு அவனுக்கு பயங்கர தகராறு. செருப்பால் அடி பண்ணிட்டேன். அவன் எடுத்து அடிச்சுட்டான். அவன் இங்க பம்பாய்க்கு மாமனார் வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் ஆச்சே. இப்ப முதல்ல ஒரு நல்ல லாட்ஜ் ஒன்று ஏற்பாடு பண்ணி கூட. எதுக்குடா லாட்ஜ் எல்லாம்? பேசாத வீட்டுக்கு போ, அப்பா இருப்பாரு, குளிச்சுட்டு வந்துரு. அப்பாவா? அவர் அங்க இருக்கிறதுனாலயும் உங்க வீட்டுக்கு நான் போக மாட்டேன்பா. எங்க அப்பா முன்னமையில இல்ல, ரொம்ப மாறிட்டாரு. என்ன உங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரா? கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய வயசுல வீட்டுல ஒரு பொண்ணை தங்க வச்சிருக்காரு, அது பத்தாத? ஏண்டா அந்த பொண்ணு என்னமா வீட்டுல இருக்கு? அதான் படவா நீ ஆபீஸ்க்கு லேட்டா வர. இதுக்குன்னே வீட்டை விட்டு நகராம அங்கேயே ஒருத்தன் இருக்கானே. யாரு? நம்ம ஷேக்ஸ்பியரா? ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டானே. இதே ஸ்பீட்ல போனா உங்க 3 பேர் கல்யாண இன்விடேஷன் அடுத்த மாசமே வந்துரும் போல இருக்கு. அப்பவும் பால இன்விடேஷன் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அவர் தான் லட்சிய கோட்டை. அது சரிஞ்சு 7 வருஷம் ஆச்சு. என்னடா கல்யாணம் ஆயிடுச்சா? 2 பசங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தானே? அத கேட்கலையே. இப்படி ஒரே அடிய பிடிவாதம் பிடிப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லம்மா. நான் அப்பவே சொன்னேனப்பா, அவங்க யாருமே எதுக்குமே என்ன எதிர்பார்க்க மாட்டாங்கன்னு. எல்லாம் ஹோட்டல தான் நம்பியிருக்காங்க. ஆமா, வீட்டை வீடா வச்சுக்காம சரியான சாமியார் மடம் ஆகிட்டானவன். என்னதான் சொல்றாரு? வீட்டு சாப்பாடு ருசியை தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு அதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டானுங்கன்னா அந்த பையன் தான். இப்படி எத்தனை நாளைக்கு தான் இருக்க முடியுமோ? இவருக்கு தகுந்த மாதிரி தான் நாங்களும் இருக்காங்க. அதுவும் அந்த மூத்த பிள்ளை இருக்காரேப்பா, சரியான அச்சு பிள்ளையா இருக்கான். நல்லா சொன்னமா நீ. சாம்பார் கொஞ்சம் ஊத்து. போத போத போத. இந்த வீட்டு சாப்பாட சாப்பிட அவங்க யாருக்கு கொடுத்து வைக்கல. நான் பம்பாய் வந்த விஷயத்தை பத்தி உட்ட சொல்லவே இல்லையே. ஆமாப்பா, நானும் கேட்க மறந்துட்டேன். என்ன விஷயம்? உனக்கு ஒரு நல்ல இடம் வந்திருக்குமா? மாப்பிள்ள இந்த ஊர் தானம்மா, உன்னை இங்கே வந்து பார்க்கலாம்னு சொல்லியிருக்காரு. என் கல்யாணத்துக்கு இப்ப என்னப்பா அவசரம்? உனக்கு அவசரம் இல்லம்மா, எனக்கு வயசாயிடுச்சே. நான் அவன மாதிரி இருக்க முடியுமா? அதுக்கு இல்லப்பா, வந்து அவங்க உன்னை பார்க்க தானமா வராங்க. அவங்களுக்கு உன்னை பிடிக்க வேண்டாமா? இல்ல உனக்கு அவங்கள பிடிக்க வேண்டாமா? இல்லப்பா, நான் சொல்ல வந்தது என்னன்னா. இல்லம்மா, நான் சொல்றத கேளு. உன் விருப்பத்தை தெரிஞ்சுக்காம நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். போதுமா? கொஞ்சம் கூட்ட போடு. मेरे अंगना में तुम्हारा काम है, मेरे अंगना में अंगना में चुप. वो பார்த்துட்டு போறாங்க. யாரு? चुप. खुशी. अरे मूछ वाला. वो मूछ वाला. मापले मापले तारा भी बहुत. अरे मापले நல்லா இல்லை? बहुत सुंदर है. ரொம்ப ரொம்ப படிச்சிருக்குது. बड़ा काम करता है, ज्यादा पैसा वाला. तारा की बाबूजी की ரொம்ப சந்தோஷமாயி அது மദ്രാஸ் की போச்சு. மாப்பிளே ரொம்ப நல்லா இருக்குல்ல? बहुत सुंदर है, ரொம்ப ரொம்ப படிச்சிருக்கு. बड़ा काम करता है, ज्यादा पैसा वाला. கங்க்ராச்சுலேஷன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு போனதா குஷிராம் சொன்னாரு. மாப்பிள்ளை ரொம்ப படிச்சவராமே, நல்ல சம்பளமாமே, அதுவும் குஷிராம் தான் சொன்னாரு. பாக்கிறதுக்கும் அழகாவே இருக்காராமே, அதுவும் குஷிராம் தான் சொன்னாரு. உங்க அப்பா கூட பிடிச்சு போச்சாமே. கல்யாணத்தை இந்த ஊர்ல வச்சுக்கிறதா ஐடியாவா இல்ல மெட்ராஸ்ல வச்சுக்கிறதா ஐடியாவா? என்னங்க, நான் ஏதோ கேட்டுட்டு இருக்கேன், நீங்க எதுவுமே சொல்லாம இருக்கீங்களே. நீங்க கேட்கணும்னு நினைக்கிறத உங்களால கேட்க முடியல. நான் சொல்லணும்னு நினைக்கிறத என்னால சொல்ல முடியல. வரேன். हेलो, மெட்ராஸ் ட்ரங்க் கால் ஜல்தி தேனா. யாரும் வரதுக்குள்ள சீக்கிரம் தேனா. வடசரி. ஹலோ, ஒன்லி லோக்கல் கால். எப்ப கோவிந்த மறுபடியும் பொண்டாட்டி கோச்சு வந்துட்டாங்க? அதான் கிடையாது. இந்த தரம் பொண்டாட்டி நானும் சேர்ந்தே பம்பாய் வந்துட்டோம். என்னடா சொல்ற?
வருஷத்துக்கு 4 தடவை பம்பாய்க்கு வந்து என் பொண்டாட்டிய சமாதானப்படுத்தி அப்புறம் மெட்ராஸ் கூட்டிட்டு போறதுக்கே எனக்கு பாதி சம்பளம் வீணாயிடுதுப்பா. அதனால ரொம்ப ஹை லெவல்ல மூவ் பண்ணிட்டேன். எங்க சேர்மன் பொண்டாட்டிக்கு இந்த கோயில் குளம் பக்தி இந்த விஷயம் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. சோ நானும் பக்திமானா மாதிரி அந்த அம்மாவை வாரம் தவறாம கோயில்ல இந்த பூஜை பஜனை இதுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் ஒரு மாதிரி லெவல் பண்ணிட்டேன். இப்ப சேர்மன் வழியாவே எனக்கு பெர்மனண்டா பாம்பேக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. இனிமே என் பொண்டாட்டி கோச்சுக்கிட்டு அடிக்கடி பாம்பே வர முடியாது. அடப்பாவி, உனக்கு விஷயமே தெரியாதா? நேற்றுக்குதான் உன் மாமனாருக்கு மெட்ராஸுக்கு டிரான்ஸ்பர் ஆர்டர் இருந்தது. ஹலோ, எங்க ஷாப்பிங் போயிட்டு வரீங்களா? ஆமா. நிறைய பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க போல இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எங்க பட்டு சாரி கூட வாங்கிருக்கீங்க போல இருக்கு. மேரேஜ் ட்ரெஸ்ஸா? இது என் பர்த்டே ட்ரெஸ்ஸா வாங்கினது. ஓ, ஐ சி. அப்போ கல்யாணத்துக்கு எடுக்கலையா? கல்யாணமா? யாருக்கு? என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? உங்களை வந்து பார்த்து பேசி எல்லாம் பார்த்தவங்க போக வேண்டியதுதான். அப்போ அந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்ல. அப்பா, கம்பெனி விஷயம் பூனா வரைக்கும் போறேன். வர 3 நாள் ஆகும். வரட்டுமா? தாரா, சார், உனக்கு ஒரு லெட்டர் வந்து. திருமணமே வேண்டாம் என்று கடிதம் எழுதிவிட்டாள். என்ன காரணம் என்று புரியவில்லை. பக்கத்தில் இருக்கும் உங்களால் தான் இந்த திடீர் மாற்றத்துக்கு காரணம் என்னவென்று அறிய முடியும். பாலா, குடிக்க தண்ணி உள்ளாடா. பாலா இல்ல, உங்க யாரும் வீட்டுக்கு வரலீங்க. அப்படி வச்சிருங்க. ஏமா, உங்க அப்பா லெட்டர் எழுதினாரு, என்ன எழுதிருக்கான்? வழக்கமா எழுதுறதே எழுதிருக்காரு, புதுசா ஒண்ணும் எழுதல. எனக்கு கூட லெட்டர் போட்டிருக்கான். எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்துல தலையிட சொல்லி எழுதியிருக்கான். இருந்தாலும் தட்டி வைக்க முடியாது. என்ன எழுதிருக்காரு? ஆமா, நீ ஏன் என்ன கல்யாணம் செஞ்சுக்காம இருக்க? ஆமா, நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு இன்னும் கல்யாணம் செய்யாம இருக்கீங்க? அது அவங்க எந்த தொந்தரவும் இல்லாம சுதந்திரமா வாழணுங்கிற எண்ணத்துலதான். அதாவது உங்க அனுபவப்படி பொண்டாட்டியோட சித்திரவதைக்கெல்லாம் ஆளாகாம சுதந்திரமா வாழணும் இல்லீங்களா? அதுவும் ஒரு காரணம் தான். அதுதான் காரணம். அதே மாதிரி புருஷன் செய்யற சித்திரவதைக்கெல்லாம் ஆளாகாம சுதந்திரமா வாழணுங்கிறது தான் என் லட்சியம். இது எனக்காக சொல்ற வாதம். மெட்ராஸ்ல இருந்தப்போ நீ இந்த எண்ணத்துல இருந்திருக்க முடியாது. அப்ப இல்லாம இருந்திருக்கலாம், இப்ப ஏற்பட்டிருக்கலாம் இல்லையா? இந்த திடீர் மாற்றத்துக்கு காரணம் என்னன்னு நான் கேட்கிறேன். உண்மையை சொல்லணும்னா நீங்க தான் உங்க கொள்கை தான். நீங்க நினைக்கிற மாதிரி மத்தவங்களும் நினைக்க ஆரம்பிச்சுட்டா என்ன நடக்கும்னு நீங்களும் தெரிஞ்சுக்க வேண்டாம். அதுக்காகத்தான். பைத்தியக்காரத்தம். யாரோட துணையும் இல்லாம இந்த சமுதாயத்துல ஒரு ஆணால் வாழ முடியும், ஆனா ஒரு பெண்ணால முடியாது. எந்த விஷயத்திலயும் ஆணுக்கு பெண் சரிச்சவை இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த பிரம்மச்சரிய விரதத்தை அவளால கடைபிடிக்க முடியாது. இன்னைக்கு வேணா உங்க அப்பா துணையா இருக்கலாம், அதுக்காக என்னைக்குமே கல்யாணம் செஞ்சுக்காம இருந்துட முடியும்னு நினைக்காத. ஏன் முடியாது? முடிஞ்சாலும் உன்னை பொறுத்தவரையிலும் இது வீண் விதண்டாவாதம். பேசாம உங்க அப்பா பாத்திருக்கிற மாப்பிள்ளை கல்யாணம் கட்டிக்கிறது வழியை பாரு. ஓஹோ, இதுதான் அவர் லெட்டர்ல எழுதி இருந்தாரா? இதுவே நீ அவரோட மகனா இருந்திருந்தா கண்டிப்பா நான் இந்த லெட்டர் பத்தி கவலையப்பட்டுக்க மாட்டேன். நீங்க எந்த அளவுக்கு பெண்களை வெறுக்கிறீங்களோ அதை விட அதிகமா நான் ஆண்களை வெறுக்கிறேன். அதனால என் விஷயத்துல நீங்க பரிதாபமோ பச்சாத்தாபமோ பட வேண்டிய அவசியம் இல்ல. இது தேவையில்லாத முரட்டு பிடிவாதம். வயசு வந்த பொண்ணு கண்ணு கழியாம இருக்கிறத நினைச்சு எந்த தகப்பன் தான் கவலைப்படாம இருக்க முடியும்? எங்க அப்பா வேணா கவலைப்படலாம், அதுவே உங்க மகளா இருந்திருந்தா நிச்சயமா நீங்க கவலைப்பட மாட்டீங்க. மகன் ஒருத்தி இருந்திருந்தா என்னாலையும் நிச்சயமா அந்த பொறுப்புல இருந்து தப்பிச்சிருக்க முடியாது. அப்போ உங்க பிள்ளைங்க மட்டும் பொண்டாட்டியோட கொடுமையை அனுபவிக்க கூடாது, ஆனா உங்க மகளை கட்டிக்கிறவங்க மட்டும் அந்த கொடுமையை அனுபவிக்கணும்.
இது என்ன சார் நியாயம்? சில நேரங்கள்ல சட்டங்கிற பேர்ல நிரபராதி தண்டிக்கப்படலையா, அது போலதான் இதுவும். கடமைங்கிற பேர்ல லட்சியத்தை காத்துல பறக்க விட நான் தயாரா இல்ல. உனக்கு இஷ்டம் இல்லாட்டி போனாலும் பெத்த தகப்பனோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காவது கல்யாணத்தை செஞ்சுக்க வேண்டியது உன் கடமை. அதுக்காக லட்சியத்தை காத்துல பறக்க விட்டா கூட தப்பு இல்ல. அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க வேண்டியது பெத்தவங்களோட கடமை. அது உங்களால முடியுமா? என்னது, நான் என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் செய்யணுமா? என்ன இன்னைக்கு குரல்லாம் பலமா இருக்கு? இனிமே இந்த வீட்டுல யாருக்கு எதுக்கும் பயப்பட போறது இல்ல. பரவாயில்லையே, தைரியமா பேசுறீங்களே. பேசுறதாவது எழுதவே ஆரம்பிச்சிட்டேன். என்ன எழுதுறீங்க? லெட்டர் லெட்டர். யாருக்கு? உங்களுக்கு தான். பிரிச்சு படிச்சு பாருங்க. இப்படி ஒரு கடிதத்தை எப்படி எழுதுவது என்று புரியாமல் எப்படியோ ஒரு வழியாக இப்படி ஒரு கடிதத்தை எழுதுகிறேன். எப்படி எழுதுகிறேன், ஏன் எழுதுகிறேன் என்பதெல்லாம் முக்கியம். முக்கியமான விஷயத்தை பற்றி எழுதுகிறேன், அதுதான் முக்கியம். நினைப்பதை எழுதிவிட வேண்டும் என்று நினைப்பவன் நான் அல்ல. சில நேரங்களில் எழுதுவதை நினைப்பேன், சில நேரங்களில் நினைப்பதை எழுதுவேன். என்னை பொறுத்தவரை தப்பான விஷயத்தை வேண்டுமானால் இப்படி எழுதக்கூடாது. ஆனால் இப்படி எழுதுவதே தப்பு என்று சொல்ல முடியாது. எவ்வளவு பேர் எவ்வளவு நினைக்கிறார்கள், ஆனால் அவ்வளவு பேருமா என்னை போல் கடிதம் எழுதுகிறார்கள்? இதற்கெல்லாம் ஒரு தனி தைரியம் வேண்டாமா? என்னை பொறுத்தவரை இயற்கையிலே நான் ஒரு தைரியசாலி. இல்லை என்றால் இவ்வளவு விஷயங்களே என்னால் எப்படி எழுத முடியும்? நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கவலைப்பட போவதில்லை. என் மனதில் உள்ளதை அப்படியே கொட்டிவிட்டேன். நீங்கள் தான் பதில் எழுத வேண்டும். உங்களை மனப்பூர்வமாக விரும்பும் கிருஷ்ணா. லவ் லெட்டர் எழுதுறீங்க? நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. லெட்டரை கொடுத்து நாம அறை வாங்கி அவங்க கிச்சு போடுறதை விட நாமளே கிச்சு போடலாம். சேச்சே, அவங்க இந்த மாதிரி அறையறதா இருந்தா நம்ம கிட்ட பேசிருக்கவே மாட்டாங்க. ஒருவேளை லெட்டரை நேரடியா கொடுத்தாதான் அறைவாங்களோ? ஐயோ, ஒரு லவ் லெட்டர் கொடுக்க நம்மளால முடியலையே. ஒரு லவ் லெட்டர் கொடுக்க நம்மளால முடியலையே. ஐயோ, ஒரு லவ் லெட்டர் கொடுக்க நம்மளால முடியலையே. அப்புறம் எப்படி அம்பிகாபதி அமராவதி ஆகுது? அட்டையா சட்ட மாதிரி பேசாத. அவங்க எங்க லவ் லெட்டர் எழுதுறாங்க? அந்த காலத்துல சகுந்தலைக்கும் துஷ்யந்தருக்கும் நடுவுல வசதியா ஒரு ஆறு ஓடிச்சு. சகுந்தலை ஜங்குன்னு ஒரு தாமரை போய் எடுத்தாங்க. தம்பி 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 நகத்தால ஒரு லவ் லெட்டர் எழுதினாங்க. ஜங்குன்னு வச்சாங்க. ஜங்குன்னு போய் சேர்ந்துச்சு. 2 பேர் லவ் பண்ணிக்கிட்டாங்க. அங்க இந்த மாதிரி ஒண்ணு ஓடலையே. ஏன் ஓடல? ஏன் ஓடல? ஏன் ஓடல? ஏன் ஓடல? ஐடியா. லெட்டரை புத்தகத்தை நடுவில் வச்சு கொடுத்துட்டான். தூள். The Agri spot on glow on Caesar's brow, and all the rest look like a children train. California with the looks of... பரீட்சை முடிஞ்சு போச்சு. என்ன நட படிச்சிட்டு இருக்க? அடுத்த வருஷத்துப்பா. என்னது? அது வந்து இந்த ஜூலை சீசர் பாடம் வந்து எல்லா வருஷத்துக்கும் எல்லா பரீட்சைக்கும் வராதான் படிச்சிட்டு இருக்க. ஆமா, நீதான் பல நேரம் படிச்சிருக்கா. என்ன புதுசா படிக்கிறதுக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கு? லெட்டர் இருக்குப்பா. லெட்டர்? ஆமாப்பா, இந்த ஜூலை சீசர் கிளியோ பண்ற லெட்டர் இந்த வருஷம் தான் புதுசா சேர்த்திருக்காங்களா. அதான் படிக்கிறேன். அது ஏன்டா இத்தனை வருஷம் சேர்க்கல? அதுப்பா, அந்த ஜூலை சீசர் வந்து இப்பதான் இந்த லெட்டர் எழுதி முடிச்சாரோ. அப்படியா? அப்ப நல்லா படிடா. நான் இப்ப கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். வீட்டை பாத்துக்க நீ. சரிப்பா, சரி. அப்பா அப்பா போயாச்சு. இனி லெட்டரை கொடுத்துட வேண்டியதா. தாரா தாரா தாரா. கொடுத்தீங்களா? இல்ல இல்ல. என்னங்க உள்ள ரொம்ப நேரமா இருக்கீங்களே, உங்களுக்கு போர் அடிக்கல? ஏதாவது புக் படிச்சுட்டு எனக்கு டைம் போறதே தெரியாது. அப்படின்னா இந்த புக்கை நீங்க கண்டிப்பா படிச்சானுங்க. அப்படி என்ன இந்த புக்ல இருக்கு? அது எவ்வளவு இருக்குங்க சொல்லிட்டா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நீங்களே படிச்சு பாருங்க. நீங்க ஃபுல்லா கூட படிக்க வேணாங்க. நடுவில் இருக்கிற 2 பேஜ் 110 111 அந்த 2 பேஜ் மட்டும் பாருங்க. பிடிச்சதுன்னு சொன்னா நீங்களே வச்சுங்க புக்க. இல்லன்னு சொன்னா என்ன தனியா கூப்பிட்டு என்கிட்ட கொடுத்துருங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா வேற யாருக்குமே பிடிக்காதுங்க. ஏன் எனக்கு கூட பிடிக்காதுங்க. ஓகே, படிக்கிறீங்க. என்ன புத்தகம் படிக்க சொல்லி கொடுத்துட்டு போறான்? நல்ல கதை புக்கா படிக்க சொல்லி கொடுத்துட்டு போனாரு. ஓஹோ, இந்த பழக்கம் எல்லாம் வேற இருக்கா?
ஏங்க அந்த புக்கை படிச்சிட்டீங்களா? ஓ படிச்சனே. அதுல என்ன இருக்கு? இந்த சின்ன குழந்தைங்க படிக்கிற அம்புலிமா கதை மாதிரி இருக்கு. ஏங்க அந்த 110 111 பாக்கலீங்களா? யாரோ ஒருத்த ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு பில்லுக்கு பணம் கொடுக்கும் போது பர்ஸ காணோம் தேடுறான். அதான் இருக்கு. என்னங்க நீங்க அதுலங்க அது எங்கயா தொலைச்சிட்டா? என்னங்க பர்ஸ் தொலைச்ச மாதிரி தேடுறீங்க? பர்ஸ் தொலைச்சிருந்தாலும் பரவாயில்லைங்க, அதை விட முக்கியமான விஷயத்துல தொலைச்சிட்டு நிக்கிறேன். நிக்கிறது அது எங்கேயும் போல இங்கதான் இருக்கு. 110ஆம் பக்கத்துல அவன் உன்னை பார்க்க சொன்னது இதுதான். அயோக்கிய ராஸ்கல், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு லெட்டர் எழுதுவ நீ? உனக்கு அவ்வளவு நெஞ்சு துணிச்சலா? என்ன திருவிழா செய்வ நீ? அப்பா வந்து பேசின பல்ல உடப்பேன். இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. மரியாதை வெளியே போடா. சார் என்ன லெட்டர்? என்னாச்சு? லவ் லெட்டர் உனக்கு எழுதிருக்கான். அப்பா நான் ஒண்ணும் தப்பா எழுதலப்பா. உழைச்சு சம்பாதிக்க பக்கு இல்லையே, இப்படி தண்டச்சோடு தின்னுட்டு ஊரை சுத்திட்டு வரோமேனு உனக்கு கொஞ்சமான மான ரோஷம் வெக்கம் இருந்தா இப்படி ஒரு லெட்டர் எழுதுவியாடா நீ? வந்து அவரு நீ கொடுக்க பேசாத. இந்த வீட்டு விவகாரத்தில் நீ தலையிட வேண்டிய அவசியம் இல்ல. நீ உன் மேலே பார்ப்போ. ஆஃப்டர் ஒரு லவ் லெட்டர் எதுக்கு இப்படி கூச்சல் போடுறீங்களாப்பா? கூச்சல் போடாம கொஞ்சணுங்கிறியா? எனக்கு செஞ்சதும் இல்லாம எதிர்த்தா பேசுற நீ? போயா என்னமோ நான் இங்க இருந்து போயிட்டா என்னால பொழைக்க முடியாது நினைச்சிட்டு இருக்கீங்க. இங்க இருந்து போயிட்டா இங்க இருக்கிறது விட என்னால பெட்டரா இருக்க முடியும். என்ன சொல்லு? என்னமோ பெரிய ஏர் கண்டிஷன் வீடு கட்டிட்டு டைனிங் டேபிள் எல்லாம் போட்டு பால் நெய் கொட்டுறதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. மிஞ்சி போனா காஞ்சி போன ரெட்டி காம தோட்டல் சாப்பாடு. இதை விட இந்த வீட்டுல நான் வேற என்ன கண்டேன்? எப்பயாவது 2 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 2 மாசம் தண்ணி எடுக்க சொல்லுவீங்க. பெரியவா இருக்க அவன் 2 ரூபாய் கொடுத்தாங்க 2 மாசம் லாண்டரிக்கு போயிட்டு வரான்னு சொல்லுவான். போடாவா போடா, இந்த வேலையில இங்க செய்து விட நான் வெளியே போய் செஞ்சேன்னா என்னால போயிச்சுக்க முடியும். பூட் பாலிஷ் போட்டு போயிடுச்சுப்பேன். கிருஷ்ணா வித்தின் பிராக்கெட் பிஎன் போட்டா நான் போயிடுச்சுப்பேன். போடாவா போடா போறேன். போறேன், நீங்களே இருங்க. இந்த வீட்டுல நல்லா படுத்து உருளுங்க. போடா போடா போற. ரோஷக்காரனா இருந்தா வெக்கம் கிட்ட திரும்பி வரக்கூடாது. வெக்கம் கேட்டு பிச்சை எடுத்தாலும் எடுப்பேன் தவிர மறுபடியும் இந்த வீட்டுல காலை எடுக்க மாட்டேன். போடாவா போடாவா. அதையும் பாத்துறேன்டா. இதே பெரிய வீடு, இதை விட பெரிய பங்காள வீட்டை போறாவா. போற போற. क्या हुआ ना? बाला घर में है? नहीं, आप कौन है? मैं उसका भाई हूँ, தம்பி. अच्छा, हाँ உள்ளே வாங்க. ஐயோ தமிழ் தெரியுமா? இந்திய வேஸ்ட் பண்ணிட்டேனே. பாலா எங்க? அது ஊருக்கு போச்சு. அது தெரியும், இன்னுமா வரல? आज रात्रि வரும். ராத்திரி தான் வருவானா? வந்தா உடனே வீட்டுக்கு வர சொல்லுங்க, ரொம்ப அவசரம். बैठो जी, मैं कॉफी ले आता हूँ. பரவாயில்லை பரவாயில்லை, கண்டிப்பா சொல்லிடுங்க. வரேன். என்னாச்சு? தேடி பாத்தீங்களா? அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் விசாரிச்சுட்டேன், யாருக்கும் எதுவுமே தெரியல. பாலா நாளைக்கு காலையில வரதா அவங்க கம்பெனில சொன்னாங்க. அவன் வந்ததுக்கு பிறகுதான் எந்த முடிவா இருந்தாலும் எடுக்கணும்.
जी आपका काफी। वहां रखे जाओ। जी कल शाम को आपका छोटा भाई आया था, मैं आपसे बोलने के लिए भूल गई थी। தம்பி வந்தானா? என்ன சொன்னா? आप इधर आने के बाद जल्दी से घर को आने के लिए बोला था, कुछ जरूरी काम है करके बोला है। உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? जी அவசரம் சொல்லி வந்திருக்கா, என்கிட்ட இப்ப சொல்றியே? இத கூட ஞாபகம் வச்சுக்கலாம், நீ எதுக்கு இருக்க? आप रात आने के लिए बहुत देर हो गया, इसलिए मैं बोलने के लिए भूल गया। லேட்டா வந்தா சொல்ல மறந்துறதா? जी எல்லாத்தையும் நானே சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கேன். முரளியே, முரளி, நான் பாலா பேசுறேன். வீட்டுக்கு வந்திருந்தேன். உடனே கிளம்பி இங்க வா, எல்லாத்தையும் நேர்ல சொல்றேன். என்னாச்சு? என்ன விஷயம்? கிருஷ்ணா ஏதோ லெட்டர் எழுதி தாராட்ட கொடுத்துருக்கான். அதுக்காக அப்பா அவனை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாரு. 2 நாள் அவங்க வீட்டுக்கே வரல. நானும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். அப்படியா? நீ அங்கேயே இருந்த, வந்துடுற. சொல்லாமலே மெட்ராஸ் புறப்பட்டதா தீர்மானிச்சிட்டியா? இல்ல, சொல்லிட்டு போதான் காத்திருக்கேன். உங்க அப்பாவுக்கு தந்தி கொடுத்திருக்கேன். இன்னைக்கே வர வேண்டியவன் வரல, வந்தப்புறம் போகலாம். பாஷை தெரியாத இந்த ஊருக்கே தனியா வந்திருக்கும் போது சொந்த ஊருக்கு திரும்பி போறதுல என்ன கஷ்டம்? அப்படி அவன் அனுப்ப சொல்லி லெட்டர் எழுதினா மறு நிமிஷமே நீ போலாம். அது வரைக்கும் நீ இங்க அவங்க போறது இருக்கட்டும். கிருஷ்ணாவை வெளியே அனுப்பிச்சிங்க. அதுக்குள்ள உனக்கு சொல்லிட்டானா? சொன்னதுனால தான் கேட்கிறேன். எதுக்காக அனுப்பிச்சிங்க? அப்படி என்ன அவன் பெரிய தப்பு பண்ணிட்டான்? என்ன தப்பா? லெட்டர், லவ் லெட்டர் எழுதிருக்காண்டா. எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதி என் முன்னாடியே கொடுப்பான். அயோக்கிய ராஸ்கல். அதுக்காக வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுதா? அப்படி என்ன பெருசா ஊர் உலகத்துல எவனும் செய்யாத தப்ப இவன் செஞ்சுட்டான். ஊர் உலகத்துல 1000 நடக்குண்டா. அதெல்லாம் இந்த வீட்டுல நடக்கணுங்கிறியா? அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுங்கிறியா? நீங்க எல்லாம் கல்யாணம் செஞ்சு கூடாதுன்னு இத்தனை வருஷமா நான் சொன்னது இதுக்குதானா? இவன் இப்படி சீரழிஞ்சு போவான்னு தெரிஞ்சிருந்தா என் சொத்து போறவன் என்னைக்கோ ஏதாவது ஒரு தர்மத்தை எழுதி வச்சுட்டு போயிருப்பேன்டா. சும்மா எடுத்துங்கப்பா. அவனே இந்த வீட்டை விட்டு போன பிறகு இந்த வீடு, பணம், உங்க உறவு இதெல்லாம் எதுக்கு? எல்லாத்தையும் வர உங்க தலையிலேயே போட்டுக்கங்க. முரளி, என்னமோ லெட்டர் எழுதினான்னு பெருசா வெளியே அனுப்பி வச்சிட்டீங்களே, என் கதை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு கல்யாணம் ஆகி 7 வயசுல ஒரு மகன் இருக்கான். என்னடா சொன்ன? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அவருக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான். தெரியட்டும்டா. வர வெள்ளிக்கிழமை எனக்கும் கீதாவுக்கும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம். எங்க சாமர்த்தியம் இருந்தா தடுத்து நிறுத்துங்க பாக்கலாம். கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நிம்மதியே போயிடும், குடும்ப வாழ்க்கையை பாழாயிடும் நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே, அதை இனியும் கேட்க தயாரா இல்ல. மனைவிங்கிறவ எப்படிப்பட்டவங்கிறத 8 வருஷ குடும்ப வாழ்க்கையில நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நல்ல மனைவிங்கிறவ கடவுளால சிருஷ்டிக்கப்படுறதில்ல, நல்ல உருவாக்கப்படுறான். நீந்த தெரியாத எவனோ ஒருத்தன் கங்கையில விழுந்து செத்துட்டாங்கிறதுக்காக அந்த நதியில யாருமே குளிக்க கூடாது ஒருத்தன் சொன்னா அவனை பைத்தியக்காரன் இந்த உலகம் சொல்லாது. உங்ககிட்ட நல்லா நடந்துக்கலைங்கிறதுக்காக உங்க மனைவியை நீங்க வெறுக்கலாம், ஆனா எங்க அம்மாவை நாங்க வெறுக்க முடியுமா? நீங்க சரிக்கு விழுந்ததுக்காக தரையை நாங்க நொந்துக்க முடியாது. பார்த்து நடக்காது, உங்க தப்பு. கேட்டுக்கிட்டீங்களா? உங்க வீடு, வாசல், சொந்தம், பந்தம் எதையுமே எதிர்பார்க்காம கணவனே தெய்வம்னு இவரோட 8 வருஷமா வாழ்க்கை நடத்துறாங்களே, அவங்களும் பெண் தான். நீங்க நினைக்கிற மாதிரி பேய் இல்ல. வீணையை மீட்ட தெரியாதவங்க மீட்டினா அது அவசரம் தான் தட்டும். அதுக்காக வீணையை குறை சொல்ல முடியுமா? உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட அனுபவத்தை வச்சு நீங்க மத்தவங்களுக்கு புத்தி சொல்ல நினைச்சீங்க, அது தப்புன்னு உங்க பிள்ளைங்களே நிரூபிச்சுட்டாங்க. அவன் படிச்ச ஒரு வேலைக்கு போகட்டுமே தான் இது வரைக்கும் உங்க ஆர்ப்பாட்டத்துக்கெல்லாம் பொருத்தம். இல்லன்னா என்னைக்கும் இந்த வீட்டை விட்டு வெளியேறி இருப்போம். சொந்த முயற்சியில ₹1 சம்பாதிக்க தெரியாத அவன் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன செய்வான்னு யோசிச்சு பார்த்திருந்தா இப்படி செஞ்சிருப்பீங்களா? இந்த நிலைமை கிருஷ்ணாவுக்கு ஏற்பட காரணமே நான் தாங்க. இந்த வீட்டுல இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா நான் கால் எடுத்து வச்சிருக்கவே மாட்டேன். தப்பு என் பேர்ல தான். இல்லம்மா, தப்பு என் மேலதான். நான் நினைக்கிற மாதிரி என் மனைவி நடந்துக்கணும்னு நான் விரும்பினேன் ஒழிய அவ எப்படி நடந்துக்கணும்னு கத்துத்தர தவறிட்டேன். பாலா, நீ சொன்ன மாதிரி
ஒரு நல்ல மனைவிய ஒரு நல்ல கணவனாலதான் உருவாக்க முடியும். இத புரிஞ்சுக்காம இன்னும் ஏன்டா நிக்கிறீங்க? அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கூட்டு வாங்கடா. நீ ஏம்மா நிக்கிற? உள்ள போம்மா. மழைச்சாரலுக்கு பயந்துட்டு ஜன்னல் கதவை சாத்தி வைக்க நினைச்சேன். ஆனா இப்போ வெள்ளமே நுழைஞ்சிட்ட பிறகு கதவை சாத்தி என்ன பிரயோஜனம்? எதை என் லட்சிய கோட்டை நினைச்சிட்டு இருந்தேனோ அதுவே வெள்ளத்துல அடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் நீ எதுக்கும்மா? போங்கடா, சீக்கிரமா போய் அவனை கூட்டிட்டு வாங்கடா. அப்பா இப்ப போறோம்ப்பா. அரே தசரத் जी, கிருஷ்ணா BA பாஸ் किया. அரே பேப்பர்ல நம்பர் வந்திருக்கி 44215. அரே தசரத் जी, அதுல பாத்தியா? அது கட்சி நம்பர் 5, அது பச்சை வருஷம் 5, அது லட்சி நம்பர் 5. நம்ம கிருஷ்ணன் BA பாஸ் பண்ணிட்டானா? அவன் இந்த வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சான் ஐயா. ஆமாப்பா, கிருஷ்ணா நிஜமாவே பாஸ் பண்ணிட்டான்ப்பா. ஆஸ்கல் அவன் இன்னைக்குன்னு பார்த்து வீட்டுல எல்லாம் போயிட்டானே. அவன் ரிசல்ட் பார்த்தானோ இல்லையோ, சீக்கிரம் போங்கடா. அவன் எங்க இருக்கான்னு தேடி பாருங்கடா. டேய் முரளி, கிருஷ்ணா BA பாஸ் பண்ணிட்டான், எங்களுக்கு தெரியுமே. தம்பி, என் மகன் இதுக்காக 5 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கான். எப்படியோ இந்த வருஷம் பாஸ் பண்ணிட்டான். சார், கிருஷ்ணா பரீட்சையில பாஸ் ஆயிட்டான், ஆனா லைஃப்ல ஃபெயில் ஆயிட்டான் சார். கிருஷ்ணா நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டு போயிட்டான் சார். அவன் எலக்ட்ரிக் ட்ரெயின்ல அடிபட்டு ஊரு தெரியாம போயிட்டான். சார், நீங்க கிருஷ்ணாவை பார்க்க முடியாது. அவன் பாடிய ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போயிட்டான். போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு நாளைக்கு தான் கிடைக்கும். அடிபட்டு இருந்த அவனை முதல்ல என்னாலேயே அடையாளம் தெரிஞ்சுக்க முடியல. கொஞ்சம் தூரத்துல இருந்து இந்த புஸ்தகத்தை பார்த்த உடனே தான் அவன்னு புரிஞ்சுக்கிட்டேன். சார், இதுல உங்களுக்கு கடைசியா எழுதின லெட்டர் ஒன்று இருக்கு. ப்ளீஸ். அப்பா, எப்படியாவது கஷ்டப்பட்டு உங்க முன்னால வாழ்ந்து காட்டணும்னு தான் ரோஷத்தோட வீட்டை விட்டு வெளியே வந்தேன். ஆனா இப்ப என்னால அப்படி வாழ முடியலப்பா. பூட் பாலிஷ் போட்டாவது பழிச்சுக்குவேன்னு சொன்னேன். ஆனா அந்த பாலிஷ் வாங்க கூட என்கிட்ட பணம் இல்லப்பா. யார கேட்கறது, எப்படி கேட்கறதுன்னு எனக்கு தெரியலப்பா. தன்மானத்தை விட்டு பிச்சை கேட்கவும் என்னால முடியல. எப்படியோ 2 நாள் பட்டி இருந்துட்டேன். இன்னைக்கு 3வது நாள். என்னால முடியலப்பா. ஏன்பா, அம்மா இருந்திருந்தா என்ன இப்படி விட்டுருப்பாங்களா? பரவாயில்லப்பா. அதே நேரத்துல வெக்கத்தை விட்டு உங்க முன்னால வந்து நிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லப்பா. ஏன்பா, நான் உயிரோடு இருந்தா தானே எனக்கு இந்த கஷ்டம் இல்ல. இந்த லெட்டர் கிடைக்கும் போது நிச்சயம் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். வரும்போது பாலாவை பார்க்காம வந்துட்டேன். அப்ப ரொம்ப வருத்தப்படுவான். அவனும் எப்படியாவது என்ன படிக்க வைக்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டான். என்னாலதான் BA பாஸ் பண்ண முடியாம போயிடுச்சு. லாண்டரிக்கு போகும்போதெல்லாம் உள்ளே என்ன நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுவான். பாவம். அப்பா, தாராவை வீட்டை விட்டு அமிச்சிடாதீங்கப்பா. அவங்க ரொம்ப நல்லவங்க. குஷிராம் பையாவுக்கு என் நமஸ்தே சொல்லிடுங்கப்பா. வரப்பா. குஷிராம், எப்பவுமே நல்ல செய்தியை கொண்டு வராத நீ, இன்னைக்கு என் மகன் பாஸ் பண்ண சந்தோஷ சமாச்சாரத்தை சொல்ல வந்தியே. அந்த சந்தோஷம் 2 நிமிஷம் கூட நீடிக்கலையே குஷிராம். सबका कारण आप है, मैं नहीं सोचा वो ऐसा करेगा. நானும் நினைக்கலையே குஷிராம், நினைக்கலையே. The angry spot doth glow on Caesar's brow, and all the rest look like a chidden train. California's cheek is pale, and Cicero looks with such ferret and such fiery eyes, as we have seen him in the Capitol, being crossed in conference by some senators. That you do love me. மோகத்தை கொண்டால் என் மூச்சை நிறுத்திவிடு. பாரதி ஏன் சொன்னான், என் பாட்டை பார்த்தேதான் சொன்னான். மோகத்தை கொண்டு விடு,